வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். கைகளை உயர்த்தி வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, உம் ஆவியை ஊற்றும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, உம் ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் எங்கள் மகா பரிசுத்தமுள்ள தூய ஆவியானவரே, அப்பா உம்மை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை, உம்முடைய வழி நடத்துதலை, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் தகப்பனே. அப்பா உம்முடைய வார்த்தைகளை, இந்த சத்திய வேதத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் எங்கள் உள்ளங்களுக்குள்ளாக ஊற்றப்படுவீரா சுவாமி. எங்கள் இருதயங்களையும் எங்கள் சிந்தனைகளையும் தேவ ஆவியினாலே காத்துக்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உலக சிந்தனைகளை நாங்கள் வெறுத்து மறந்து அப்பா சில மணி துளிகள் உம்முடைய பாதத்திலே ஆண்டவரே உண்மை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி எங்களை அபிஷேகம் பண்ணுங்க தகப்பனே. நாங்கள் இங்கிருந்து உம்முடைய வார்த்தையை சுமந்த ஜனங்களாக, உமக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ ஆண்டவரை துரிதப்படுகிற ஜனங்களாக நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய மாறாத தெய்வீக பிரசன்னம் இங்கே ஆண்டவரே சபையின் நடுவில் வீற்றிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இருப்பதாக சுவாமி. வர தடைப்பட்ட தாமதப்படுகிற ஜனங்களையும் கூட்டி சேர்த்தர்லிங்க. எல்லா துதிகான மகிமையும் எங்கள் இரட்சகரும் ஆண்டவரும் மீட்பருமாகிய எங்கள் அருமை நாதர் இயேசு கிறிஸ்துவின் ஈடியனற்ற நாமத்துக்கே செலுத்தி அவர் மூலமாகவே எங்கள் விண்ணப்பங்களையும் எங்களையும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து தருகிறோம். நீர் ஆளுகை செய்யும், வழி நடத்தும், ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பின்வருகிற இந்த நாள் நாம் சிந்திக்க எடுத்துக்கொள்ள வேத பகுதி 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசி. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. சத்தம் பத்துல ஹல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கிறான்? புது சிருஷ்டியா இருக்கிறான். சரிங்களா? புதிய சிருஷ்டி, புதிய படைப்பு. சரிங்களா? சிருஷ்டின்னு என்ன அர்த்தம்? படைப்பு. ஒரு ஆண்டவருடைய பிள்ளை, ஒருத்தன் கிறிஸ்தவன், ஒரு பெண் கிறிஸ்தவள், அல்லது ஒரு குழந்தை கிறிஸ்தவ குழந்தை என்று சொன்னா அந்த குழந்தைக்கு வேதம் கொடுக்கிற பேர் என்ன தெரியுங்களா? புது சிருஷ்டி. என்னன்னு சொல்லுங்க? புது சிருஷ்டி, புதிய படைப்பு அவன். அப்ப புதிய படைப்புனா என்ன? ஏற்கனவே தாயுடைய கருவிலிருந்து நம்ம என்னதான் வந்திருக்கிறோம்? சிருஷ்டிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு ஒரு உருவமாக தான் நம்ம பூமிக்கு வந்திருக்கிறோம் இல்லைங்களா? நம்ம வளர்ந்து வருகிறோம். ஆனா இந்த வாழ்க்கை இப்படியே போய் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது பழைய சிருஷ்டி. பழையதுன்னு ஒண்ணு இருக்கிறதுனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா அவன் புது சிருஷ்டியா அவன் மாற வேண்டும் அல்லது மாறுவான்ங்கிற ஒரு வார்த்தையே அங்க வருது. அடுத்த வசனம் என்ன சொல்லுதுங்க? பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்ப பழசுன்னு ஒண்ணு நம்ம கிட்ட இருக்கு, அது ஒழிந்து போய் தான் புதியது என்னாகும் நமக்குள்ளாக தோன்றும்.
யோவானின் நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல ஆண்டவர் அருமையா சொன்னாரு, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகா விட்டால் அது எப்படி இருக்கும்? தனித்து இருக்கும். செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அப்ப என்னோட இந்த நாளுடைய செய்தியின் தலைப்பு என்ன தெரியுங்களா? பழையவைகள் ஒளிந்து போயின. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதுதான் இந்த நாளுடைய செய்தியின் தலைப்பு. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் தேவனாகிய கர்த்தருக்குள்ள பிழைக்கும்படிக்கு இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய பிள்ளையா, அவருடைய சொந்த ஜனமா, அவரால் மீட்கப்பட்ட ஜனமா நம்ம வாழுவதற்கு, பிழைப்பதற்கு எனக்கு ஒரு காரியம் நிச்சயமா தேவை. அது என்ன தெரியுங்களா? பழையவை, எனக்குள்ள இருக்கிற பழைய மனுஷன், பழைய மனுஷி, அந்த பாவமுள்ள பாவ சுபாவத்தை கொண்டு இருக்கிற அந்த மனிதன் என்ன ஆகணும்? சாகணும். என்ன ஆகணுங்க? அந்த மனுஷன் சாகணும். அவன் செத்தாதான் புதுசு வரும்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. பழையவைகள் ஒளிந்து போயிட்டு புதியவைகள் என்ன ஆகும்? தோன்றும். அதுதான் யோவான் 12:24 நம்ம வாசிக்கிறோம். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது தனித்து இருக்கும். செத்துச்சுன்னா அது மிகுந்த பலனை கொடு. ஒரு கோதுமை மணி எடுத்துக்கிறோங்க, ஒரு கோதுமை. அந்த கோதுமை மணிய நிலத்துல நம்ம போட்டு புதிய கோதுமை வரணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம், சரிங்களா? இப்ப அந்த கோதுமை மனசுல நினைக்குது, என்னடா நம்மளை கொண்டு வந்து இந்த மண்ணுக்குள்ள போட்டாங்களே, ஏற்கனவே நம்ம முளைச்சு நல்லா சந்தோஷமா தானே வெளியில வந்தோம், திருப்பி நம்மளை கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க? மண்ணுக்குள்ள மறுபடியும் போட்டாங்களேன்னு அந்த கோதுமை கவலைப்படும். நாளாக நாளாக அந்த கோதுமையுடைய மேனி என்ன ஆயிட்டே வருங்க? மண்ணுக்குள்ள போகும்போது சுருங்கிரும், வாடிரும். ஏன்னா அது சாகணும் இல்லைங்களா? அது செத்துறணும். ஆனா செத்தா அதுக்குள்ள ஒரு ஜீவன் இருக்குதுங்கிறது அந்த கோதுமைக்கு தெரியாது. நான் சாகணும், எனக்குள்ள இருக்கிற எல்லா விஷயங்களும் சாகணும், என்னுடைய மேனி மக்கி போகணும், இந்த மண்ணோட மண்ணா அந்த மேனி என்ன ஆகக்கூடாது, இனி ஜீவனோட இருக்கக்கூடாது, அது மக்கி போகணும். அப்படி போகும்போது அந்த கோதுமைக்கே தெரியாது, ஐயோ பழசெல்லாம் போயிருச்சு, என்னுடைய மேனியெல்லாம் மண்ணுல மக்குதே, நான் அழிஞ்சு போயிருவனே, நான் வீணா போயிருவனேன்னு அந்த கோதுமை நினைக்கலாம். ஆனா அதுக்குள்ள இருந்து என்ன ஆகுங்க? ஒரு புதிய ஜீவன் வெளியில வரும், ஒரு துளிர் விடும். இது அப்படியே நம்முடைய கிறிஸ்தவத்துக்கு பொருந்தும். அது சாகா விட்டால் அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அது செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் வசனம் சொல்லுது. என்ன மிகுந்த பலன்? ஏன்னா ஒரு கோதுமை மணிலிருந்து ஒரே ஒரு கோதுமை மணிதான் முளைக்குமா? கிடையாது. அது அநேக கோதுமை மணிகளை தனக்குள்ளாக கொண்டு இருக்கும். அப்ப நான் கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுடைய பிள்ளையா, நான் புது சிருஷ்டியா வாழ்ந்தா மட்டும்தான் எனக்கு ரட்சிப்பு இருக்கு. என்னால தேவனுடைய சித்தம் நிறைவேறும், என்னால தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அப்ப ஆண்டவருடைய பிள்ளையா நான் வாழணும்னு சொன்னா என்னுடைய பழைய சுபாவம் உள்ள மனுஷன் சாகணும். அதுதான் அல்டிமேட் கோல். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அடிப்படையா அதுதான். நான் கிறிஸ்தவன் சொன்னா என்னுடைய பழைய சுபாவங்கள் செத்துருக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? என்னுடைய பழைய சுபாவங்கள்லாம் செத்துருச்சுங்க, நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன், எப்படி கண்டுபிடிக்கிறது? பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒவ்வொரு நாளும் பாவத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. பாவ சோதனைகள் வராமல்லாம் போவாது. நம்ம இந்த உலகத்துல கடைசி நாள் வாழுகிற வரைக்கும் நமக்கு என்ன உண்டு? சோதனைகள் உண்டு, பாவ சோதனைகள் உண்டு, நமக்குள்ள போராட்டம் உண்டு. ஆனா நம்முடைய சுபாவத்துல, நம்முடைய குணாதிசயத்துல நாளுக்கு நாள் நான் இம்ப்ரூவ் ஆயிட்டு வர்றதுதான் அந்த புது சிருஷ்டியினுடைய அடையாளம். அன்னைக்கு நான் கோபக்காரிங்க, பயங்கரமான கோபக்காரி, ஆனா இன்னைக்கு நான் அதையெல்லாம் விட்டு இருக்கிறேன். அன்னைக்கு யாராவது மேல போயிட்டா எனக்கு அவ்வளவு, என்னைக்கு நினைச்சிடாதீங்க, ஒரு நாள் எனக்கு பொறாமை நெரிச்சல் வந்தது இல்லை, புரியுதுக்காக சொல்றேன். அது அவங்கள மேல போயிட்டாங்களா, எனக்கு அவங்கள பாக்குறக்கே பிடிக்கல, பொறாமை இருக்கு, அவங்கள பத்தி குறை பேசி எல்லாருக்கிட்டையும் தப்பு தப்பா சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு அது தவறுன்னு உணர்ந்து நான் திருத்தி இருக்கிறேன். இப்படி எக்கச்சக்கமான சுபாவங்கள், இதெல்லாம் என்ன இருக்கணும்? பழைய மனுஷனான நம்ம இடத்துல இருந்து அது செத்து போயிருக்கணும், குழி தோண்டி புதைச்சுக்கப்பட்டு இருக்கணும். தாவீது பாவம் செஞ்சாரு. ஆனா சங்கீதம் 53 என்ன எழுதுறாருன்னா, என் தாயின் கருவுல நான் பிறக்கும் போதே எப்படி ஆண்டவரை நான் உருவானேன், என் தாய் பாவத்துல என்னை கர்ப்பம் தரித்தாள். தாவீது மட்டும் இல்ல, எல்லாருமே அப்படிதான். நம்ம எல்லாருமே கருவுல உருவாகும் போதே பழைய ஆதாமுக்குரிய ஒரு சுபாவத்தோட தான் நம்ம என்ன ஆகுறோம்? உருவாகுறோம். பழைய மனுஷனாதான் நம்ம உருவாக்குறோம். அதுல மாற்று கருத்தே இல்ல. ஒருவன் கிறிஸ்துவை அறிந்து அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய நீதியினால மாத்திரம்தான் விசுவாசியாகி நீதிமானாகி ரட்சிக்கப்பட முடியும். இது உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் பொருந்தும். அப்ப பிறக்கிற குழந்தையெல்லாம் பரிசுத்தமுள்ள குழந்தையான்னு கேட்டா கிடையாது. அது யாரு பரிசுத்தவனுக்கே பிறந்தாலும் அது எந்த சுபாவத்தோட தான் பிறக்குது? ஆதாமுடைய சுபாவத்தோட தான் பிறக்குது. அதன் பிறகு அது ரட்சிக்கப்பட்டு பிந்தின ஆதாமாகிய நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய சுபாவத்துக்கு அது மாற்றப்படணும். அதுதான் அடையாளம். அதுதான் கிறிஸ்தவருக்கான அடையாளமே அதுதான், சரிங்களா? இப்ப நம்ம என்ன சிந்திக்க போறோம்னா, இந்த பழைய சுபாவ மனுஷனை மாற்றுவதற்கு நான் என்ன செய்யணும்?
இந்த பழைய சுபாவ மனுஷனை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அல்லது நான் மாறிட்டேனா? நான் என்னை நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேங்கிற அடையாளம் எனக்கு எப்படி தெரியும்ங்கிறதான் நம்ம சிந்திக்க போகிறோம். சரிங்களா? யோவானின் நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம். இந்த பழைய விஷயங்கள் கழிந்து போகாம புதிய விஷயங்கள் உருவாச்சுன்னு சொன்னா அது ஆபத்துல போய் முடிஞ்சிடும். சரிங்களா? பழையவைகள் ஒளிந்து போகணும், புதியவைகள் நமக்குள்ள உருவாகணும். அப்படி பழைய மனுஷனை சாகடிக்காம புது மனுஷனையே நம்ம அப்படியே தேடிக்கிட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது என்னைக்குமே நமக்கு பிரயோஜனப்படாது. அது இருக்கிறதையும் சேர்த்து கெடுக்கும். ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். இப்போ ஒரு பக்கெட் இருக்கு. இந்த பக்கெட்ல பாட்டம்ல ஒரு ஹோல் இருக்குது. சரிங்களா? நீங்க அதுல எவ்வளவு தண்ணி ஊத்துனாலும் அந்த ஹோல் வழியே என்ன ஆயிட்டே இருக்கும்? லீக் ஆயிட்டே இருக்கும் இல்லைங்களா? அப்ப அந்த பழைய விஷயத்த நம்ம சரி செய்யணும். அதை சரி செய்யாம இதுக்குள்ள ஜீவ தண்ணியில ஊத்துனாலும் இந்த இந்த சரீரத்துக்குள்ள என்ன ஆகாதுங்க? அது தங்காது. இன்னொரு உதாரணம் சொல்றேன், கொஞ்சம் மோசமான உதாரணம் தான், ஆனா ஈஸியா புரிஞ்சக்கூடிய உதாரணம். என்ன தெரியுங்களா? தினந்தோறும் காலை எழுந்த உடனே நம்ம பழசை என்ன பண்ணிடுவோம்? நம்ம சரீரத்தை விட்டு கழித்து போடுவோம். சரிதானுங்க? இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, பழசு என்கிட்ட இருந்து போகவே இல்லை, நான் பாட்டுக்கு விட்டு விளாசுறேன், பிரியாணி பரோட்டான்னு விட்டு விளாசுறேன், என்ன ஆகுங்க சரீரம்? யோசிச்சு பாருங்க. பழையாது கழித்து போகாம ஒரு புதிய நாளை கூட உங்களால் நிம்மதியா பார்க்க முடியாது. சரிதானுங்க? ஒரு வயதான பருவத்துல அவர் உடம்பு முடியல அப்படிங்கிறத அவரோட சில ஐடென்டிபிகேஷன் இருக்கு. அதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்க? வெளியில போறது போகாம போயிடும். அது ஒரு முக்கியமான ஐடென்டிபிகேஷன். நீங்க உள்ள போடுறத கூட நீங்க கம்மி பண்ணிக்கலாம். சாலிடா போடுறதுக்கு பொதுவா லிக்விடா கூட ஊத்திக்கலாம், அது பிரச்சனை இல்லை. எனர்ஜிக்கு ஏதாவது ஒரு ஃபுட் இருந்தா கூட போதும். ஆனா உள்ள போறது என்ன ஆகணும்? சத்தா மாறி தேவையில்லாத கழிவுகள் சரீரத்தை விட்டு வெளியில போகணும். அப்படி வெளியில போகலைன்னா அது சரீரத்துக்கு எவ்வளவு பெரிய ஆபத்தை விளைவிக்குமோ அதே ஆபத்து தான் ஒரு கிறிஸ்தவன் தேவனுடைய வசனத்தை கேட்டு அவனுக்கு இருக்கிற பழைய சுபாவத்தை, குற்றமுள்ள காரியங்களை, பாவங்களை, அக்கிரமங்களை அவன் விடாம அப்படியே வச்சுட்டு இருக்கும்போது அதே விளைவுகள் தான் வரும். அது சரீரத்துக்கு நடக்குது, இது ஆத்துமாவுக்கு நடக்குது. ஒவ்வொரு முறையும் தேவனுடைய வசனத்தை கேட்கும் போது நாம் என்ன ஆயிட்டே வரணுங்க? சுத்திகரிப்பு பண்ணிட்டே வரணும். ஒரு பாத்திரத்தை நம்ம எடுக்கிறோம், தண்ணியை ஊத்துறோம், அதை போட்டு நல்லா நம்ம லிக்விட் யூஸ் பண்ணி வாஷ் பண்றோம், திருப்பி தண்ணியை ஊத்தி கிளீன் பண்றோம், அந்த அழுக்கு போகணும். போகவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாத்திரத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? அது அப்பிரயோஜனமற்ற பாத்திரம், அதை தூக்கி நம்ம என்ன பண்ணுவோங்க? தூர போட்டுருவோம். அதுல சமைக்கிறது ஆபத்து, அதுல உணவு எடுத்துக்கிறது ஆபத்து. அதேதான் நம்முடைய ஆத்துமாவும். தேவனுடைய வசனம் நாம் கேட்கப்படும் போதெல்லாம் அது எனக்குள்ளாக கிரியை செய்யணும். அது என்னிடத்துல இருக்கிற பழைய மனுஷனை சுத்திகரித்து அதை நாம விட்டு விடலைன்னு சொன்னா நமக்கு வேற ஒரு பேரை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. என்ன தெரியுங்களா? கடின நெற்றியுள்ள இருதயத்தார், கலக வீட்டார். சரிங்களா? அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? எத்தனை முறை வசனத்தை கேட்டாலும் என்ன பண்ண மாட்டாங்க? மனம் திரும்ப மாட்டாங்க, செவி கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு மோசமான இடத்துக்கு ஜனங்கள் போயிடுவாங்க. அதனாலதான் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். ஒவ்வொரு முறை தேவனுடைய வசனம் எனக்குள்ளாக ஊற்றப்படும் போது, பேசப்படும் போது எனக்குள்ள மனம் திரும்புதல் நடந்திருக்கா? என்னுடைய பழைய சுபாவம் மாறி இருக்கா? ஒவ்வொரு முறையும் பிரசங்க கேட்கும் போது இந்த பிரசங்கம் எனக்கு தான் நம்ம ரிசீவ் பண்ணணும். இந்த பிரசங்கத்தை ப்ரிப்பேர் பண்ணும்போது கூட நான் அதை பண்ணுவேன். உண்மையா சொல்றேங்க, பிரசங்கத்தை ஒண்ணு ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த பிரசங்கம் முதல்ல எனக்கு தான். இதுல என்னவெல்லாம் நான் பார்க்கணும், என்னவெல்லாம் ஆண்டவரே நான் சரி செய்யணும், எதெல்லாம் ஆண்டவரே எனக்காக பேசுகிறீர், எதெல்லாம் என்னோட பேசுகிறீர், நான் முதல்ல என்னோட தனிப்பட்ட டைரியில, என்னோட தனிப்பட்ட ஆவியில நான் அதை எடுத்துக்கொள்ளுகிறேன்னா அதனாலதான் அந்த உணவை எடுத்துக்கொண்டாதான் நான் என்ன பண்ண முடியும்? வளர முடியும். பிரியமானவர்கள், எச்சரிக்கையா இருக்கணும். பழையது என்ன ஆகணுங்க? ஒளிந்து போகணும், புதியவைகள் நமக்குள்ள உண்டாகணும். அதுதான் புது சிருஷ்டிப்பின் அடையாளம். ஏன் தெரியுங்களா? அந்த 2 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கத்தக்கதாக. நம்ம ஏன் புது சிருஷ்டியா மாறணும்? நமக்காகவே வாழ்ந்துட்டு இருக்க கூடாது. நம்ம வயிறு, நம்ம குடும்பம், நம்மளுடைய சொத்து நமக்கானது, அந்த வாழ்க்கை கிடையாது. இது புது சிருஷ்டியின் வாழ்க்கை. இந்த புது சிருஷ்டியின் வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும் தெரியுங்களா? தேவனை மையப்படுத்தின ஒரு வாழ்க்கையா இருக்கும். தேவனை மகிமைப்படுத்துவதற்கான ஒரு வாழ்க்கையா இருக்கும். அந்த வாழ்க்கைக்கு தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு மனுஷனை குறித்து இந்த நாள்ல நாம் சிந்திக்க போகிறோம். சரிங்களா? அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம சிலதை கத்துக்கலாம். எப்படியெல்லாம் இந்த மனுஷனை தேவன் பயன்படுத்தினாரு, இந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி பழசெல்லாம் கழிஞ்சு போச்சு, அதே போல தேவன் என்னையும் என்ன பண்ணுவாரு? நிச்சயமாக உருவாக்குவார் என்பதற்கு அடையாளமாக இந்த காரியத்தை நம்ம எடுத்துக்கொள்கிறோம். யோவானின் நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்தப்போ அநேக அற்புதங்களை ஆண்டவர் செஞ்சிருக்கார், அநேக அதிசயங்களை ஆண்டவர் செஞ்சிருக்கார், அநேகரை குணமாக்கினார், அநேகரை விடுதலை செய்தார்.
ஆனா நான் பார்த்த வரைக்கும் எந்த அற்புதத்திலையும் இல்லாத ஒரு சின்ன மாற்றம் இந்த ஒரு அற்புதத்துல இருக்கு. எந்த அற்புதத்திலயுமே இல்லாத எத்தனை பேரை ஆண்டவர் குணப்படுத்தினாரு, அவங்க கிட்ட எல்லாம் இல்லாத ஒரு சின்ன ஒரு அட்வான்டேஜான ஒரு விஷயம் இந்த அற்புதத்துல நான் பாக்குறேன். அதனாலதான் இந்த மனுஷனை நான் இன்னைக்கு பழையவைகள் ஒழிந்து போய் புதியவைகள் வருவதற்கான சாட்சியாக நான் எடுத்து வச்சிருக்கிறேன். யோவானின் நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். தொடர்ந்து வாசிங்க. போதும் சிஸ்டர். இங்க ஒரு அற்புதமான ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். ஜென்ரலா மேலோட்டமாக இந்த அற்புதத்தை நம்ம வாசிக்கும் போது நமக்கு என்ன புரியுது? ஒரு குருடன் இருந்தா அவன் ஆண்டவர் என்ன பண்ணாரு? குணப்படுத்தினார் இல்லைங்களா? பிறவி குருடனான ஒரு மனுஷன் இருந்தான், இவ்வளவுதான் நமக்கு புரியுது. ஆனா அப்படி இல்ல. தேவனுடைய வார்த்தையில இருக்கிற ஒரு இக்கு, ஒரு புள்ளி கூட ஒரு பெரிய சத்தியத்தை கொடுக்கும். அது கூட நோக்கத்தோட தான் ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறாரு? எழுதி வச்சிருக்காரு. இப்ப இங்க ஒரு மனுஷனை பாக்குறோம். அந்த மனுஷன் பிறவி குருடன். பிறவியில அம்மாவோட வயிற்றுல இருந்து பிறக்கும் போது அவன் எப்படி பிறந்திருக்கிறான்? எப்படி பிறந்திருக்கிறாங்க? குருடனாக அவன் பிறந்திருக்கிறான். யூதர்களுடைய போதனையின்படி ஒரு ஒரு குழந்தை கருவுல இருக்கும் போதே பாவம் செய்ய முடியும்னு அவங்க நம்பினாங்க, போதிச்சாங்க யூதர்கள், வேதபாரர்கள், பரிசேயர்கள். குழந்தை கருவுல இருக்கும் போதே என்ன பண்ண முடியும்? பாவம் செய்ய முடியும், அல்லது தன் பெற்றோருடைய பாவத்தை அது கருவிலேயே அது சுமக்க முடியும். அதனாலதான் அது எப்படி வந்து பிறக்குது? குருடா பிறக்குது அப்படிங்கிறத அவங்க நம்பினாங்க. எந்த குருடு, செவிடு, ஊனர், சப்பானிகள் யாருமே என்ன பண்ணக்கூடாது? தேவனுடைய ஆலயத்துக்குள்ள நுழைய கூடாது, அனுமதி கிடையாது. மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி ஊனமுற்றவர்கள், அங்கவீனமானவர்கள் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள என்ன பண்ணக்கூடாது? பிரவேசிக்க கூடாது. சரிங்களா? அப்ப இந்த மனுஷனை எங்க வச்சிருப்பாங்க? கண்டிப்பா ஆலயத்துக்குள்ள உள்ள போறதுக்கு அனுமதிச்சிருக்கவே மாட்டாங்க. இந்த மனுஷன் பிறவி கூடனான ஒரு மனுஷன். இந்த எந்த வயதுல ஆண்டவர் இவரை சந்திக்கிறாருன்னு நமக்கு தெரியாது. தோராயமா இவருடைய மெச்சூரிட்டி எல்லாம் பின்னாடி பசங்களை வாசிக்கும் போது இவருடைய மெச்சூரிட்டி பார்த்தா குறைஞ்சதுக்கு 40 வயசாவது அவருக்கு இருந்திருக்கணும். அந்த மாதிரி ஒரு மதிக்கத்தக்க ஒரு மனிதனாதான் அவர் இருக்கிறாரு. அந்த மனுஷன் இத்தனை காலமும் தேவாலயத்துக்குள்ள நுழையாதபடிக்கு அவன் தனித்து விடப்பட்டவனாக, தள்ளப்பட்டவனாக அந்த வெளியேறிகள்ல உட்கார்ந்து என்ன பண்ணியிருப்பான்? பிச்சை கேட்டு கொண்டு இருந்திருப்பான் இல்லைங்களா? எல்லாருடைய கண்களும் அவனை பார்க்கும் போது அவனை எப்படி பார்க்கணும்? இவன் சபிக்கப்பட்டவன், இவன் தாய் வயிற்றுல இருந்தே கூட பிறக்கிறான்னா இவன் எவ்வளவு சாபமுள்ள ஒரு மனுஷனா இருப்பான். இவனை எப்படி கடவுளே நேசிக்கல, கடவுளே இவனை தண்டிச்சுதான் அம்மா வயிற்றுல இருந்து வெளியில அனுப்பி இருக்கிறாரு. இவன் சபிக்கப்பட்டவன், இவன் பாவத்தை சுமக்கிற ஒரு மனுஷன். நாங்கெல்லாம் யாருங்க? பரிசுத்தவான்கள். அதனாலதான் நாங்க என்ன பண்றோம்? ஆலயத்துக்கு அப்படி கடந்து போறோம். அப்படியே தேவாலயத்தின் படிகள்ல ஏறி சாலமோன் கட்டின ஆலயத்துக்குள்ள நாங்க போறோம். நாங்க பெரிய ஆட்கள், நாங்க பரிசுத்தவான்கள். ஆனா இவன் சபிக்கப்பட்ட ஒரு மனுஷன். இவன் மேல என்ன அக்கறை உங்களுக்கு இருந்திருக்குன்னு பாருங்க. இப்போ அவனுக்கான ஒரு வேலை வருது. அல்லேலூயா. அவனுக்கான ஒரு வேலை, தேவன் அவனை சந்திக்கக்கூடிய ஒரு வேலையை ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறாரு? முன்குறிச்சிருக்கிறாரு. மனுஷர்கள் யார் வேண்டுமானாலும் நம்ம அற்பமாய் நினைக்கலாம், ஆனா கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு? ஒருபோதும் தள்ளி விட மாட்டார், ஒருபோதும் தள்ள மாட்டார். யாரையும் தள்ளி விடாதவர், எந்த மனுஷரையும். நம்ம கூட வாழுகிறவங்கள எத்தனையோ பேரை இவங்களுக்கு அது இல்லையே, இவங்களுக்கு இது இல்லையே, இவங்களுக்கு ஒண்ணு இல்லை, இவங்க வாழ்க்கையில கடவுள் தண்டனை கொடுத்துருக்காரு, சாபத்தை கொடுக்குறாரு, என்ன வேணாலும் நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் ஒருவரையும், ஒரு ஆத்துமாவையும் ஒருபோதும் தள்ளுவதில்லை. அல்லேலூயா. அந்த தெய்வீகமான அந்த பிரசன்னம் அந்த இப்போ அவனுக்கு அந்த வாழ்க்கையில இருக்கிற குருட்டுத்தன்மை எடுத்து போடும்படியாக அந்த வெளியில கடந்து வரார் ஆண்டவர். அந்த வசனத்தை திருப்பி பாருங்களேன். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். எப்படி போறாரா? அப்புறம் போகையில். எழுதும் போது பார்த்தா ஏதோ நம்மளை விட்டு ஏசப்பா தூரம் போற மாதிரி அங்க எழுதப்பட்டிருக்கிறது இல்ல. அவர் வந்ததே யாருக்குதான்?
இவனுக்காக தான் அந்த பக்கம் வர்றாரு. அவர் வருகையில் பிறவி குடனான ஒரு மனுஷனை கண்டார். இயேசுசாமி போகும்போது நமக்கு தெரியும், எப்பவுமே அவருடைய சீஷர்கள் என்ன ஆவாங்க, அவரோட சேர்ந்து இருப்பாங்க இல்லைங்களா. இந்த அற்புதத்தை முதல்ல நம்ம தியானிச்சிருவோம். அதன் பிறகு அவருடைய வாழ்க்கையில எப்படி இந்த பழையவைகள் கழிந்து போயிடுச்சுங்கிறத பத்தி தியானிப்போம். சரிங்களா. முதல்ல இந்த அற்புதத்துல என்ன விஷயம் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? முதல் கேள்வி எப்படி கேக்குறாங்க? அவன் கண்டிப்பா பாவம் தான். சரிங்களா. இவன் குருடனா பிறந்தது பாவத்தினாலதான். என்ன சொல்றேன் எனக்கு தெரியல. உலகத்துல யாராவது நீதிமான் இருக்கிறாங்களா என்ன? ஆதாமின் வழி தோன்றர்களாகிய எல்லாருமே யாருதான்? பாவிகள் தான். அவன் யூஎஸ்ல பிறந்தாலும் சரி, பாகிஸ்தான்ல பிறந்தாலும் சரி, இந்தியாவில பிறந்தாலும், ஸ்ரீலங்கால பிறந்தாலும் எல்லாரும் பாவிகள் தான். இவங்க மனசுக்குள்ள என்ன நினைப்பு, என்ன போதிச்சிருக்காங்க சீஷர்களுக்கு? ஏன்னா அவங்களும் யூதர்கள் தானே. அவங்களும் அந்த பரிசேயர்கள் சதிசேயர்களுடைய உபதேசத்தை எல்லாம் கேட்டுதானே வளர்ந்துருப்பாங்க. அவங்களும் என்ன நம்புறாங்க? அந்த போதனை எல்லாம் நம்புறாங்க. என்ன கேக்குறாங்க? நேரடியா படைச்சவராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிட்டே நேரடியா ஒரு கேள்வி வைக்கப்படுது. ஆண்டவரே, ஏன் இவனை இப்படி படைச்சீங்கன்னு கேட்டிருந்தா அது நியாயமான ஒரு கேள்வி இல்லைங்களா. ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே பிறவி கூடனா பிறந்தா? ஏன் ஆண்டவரே பாவம் இல்ல ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இப்படி படைச்சீங்கன்னு கேட்டா, நீ மனுஷன், நீ நல்லவன். கேட்டதே நீ என்னன்னு கேக்குற? சீஷர்கள் தான், தேவனுடைய சீஷர்கள் தான். என்ன சொல்லி கேக்குறாங்க? இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமோ அல்லது இவன் பெற்றோர் செய்த பாவமோ? சீஷர்களே இந்த அளவுக்கு கேக்குறாங்கன்னா அப்ப மற்ற மனுஷங்கள்லாம் எந்த அளவுக்கு இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. எத்தனையோ அற்புதங்களை இயேசு செய்ததை கூட இருந்து பார்த்திருப்பாங்க. எத்தனையோ பேரை ஆண்டவர் சுகப்படுத்தி அன்புனால ஆண்டவர் செய்ததையெல்லாம் பார்த்திருப்பாங்க. அந்த அன்பான ஒரு தேவனிடத்துல அன்பான முறையில கேட்கணும்னு கூட அவங்களுக்கு தெரியல. போதனைங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஏசப்பா சொன்னாரு, நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனமா இருங்கள்னு சொன்னாரு. அப்படின்னு என்ன தெரியுங்களா? நீங்க யாருக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறீங்க, யார் சொல்றத கேட்கிறீங்க, யாருக்கு கீழ்ப்படுறீங்க, ரொம்ப கவனமா இருங்க. ஏன் தெரியுமா? நீங்க கேட்கறத நம்புவீங்க. நம்ம கேட்கறத என்ன பண்ணுவோம்? நம்புவோம். நம்ம நம்ப ஆரம்பிப்போம், ஸ்லோவா நம்ப ஆரம்பிச்சிருவோம். அந்த நம்பிக்கைதான் அடுத்து நான் வாழ போற வாழ்க்கையை தீர்மானிக்க பொழுது. சரிங்களா. இப்போ ஆண்டவர்கிட்ட கேக்குறாங்க, இது யார் செய்த பாவம் கேட்கும் போது இயேசு பிரதி உத்தரமாக ஒரு அற்புதமான வசனத்தை சொன்னாருங்க. அது இவன் செய்த பாவம் இல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் இல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். எதுக்கு அவன் பிறந்தானா? தேவனுடைய கிரியை எங்க வெளிப்படணும்? அவனிடத்துல வெளிப்படணும். இது கடவுளுடைய பார்வை. எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. மனுஷனுடைய பார்வை என்ன? இவனுக்கு ஒண்ணுமே கிடைக்கலீங்க. இவனை பாருங்க, ஆண்டவர் சபிச்சு கோயிலுக்குள்ள போற கூட விடலைங்க, வாசல்ல கிடக்குறாங்க. இவன் ஒரு தரித்திரங்க, இவன் ஒரு நாள் ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. இது மனுஷனுடைய பார்வை. தேவனுடைய பார்வை எப்படி இருக்குதுங்க? தேவனுடைய கிரியை, தேவனுடைய நாம மகிமைப்பட போகுது. இவனை கொண்டு ஆண்டவர் அநேகருக்கு ஆண்டவர் சாட்சியை ஏற்படுத்த போறாரு. சாதாரணமான விஷயம் கிடையாது. அதற்காக அவன் வாழ்க்கையில அவன் சில காலம் துன்பப்பட வேண்டும் என்பதை தேவன் விதிச்சிருக்காரு. தேவனுடைய கிரியை இடத்துல வெளிப்படும் போட்டு ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? அவனை பிறவிக்குடனா பிறக்க வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. அப்ப நம்ம கேட்கலாம், ஆண்டவரே, எவனோ ஒருத்தர் ரசிக்கப்படணுங்கிறக்காக என் வாழ்க்கையில நான் கஷ்டப்படணுமா? யோசிச்சு பாருங்க. நான் வாழ்க்கையில் நான் கஷ்டப்படணுமா? எவனோ ஒருத்தர் என்னை பார்த்து சாட்சியை திருந்தணுங்கிறதுக்காக நான் கஷ்டப்படணுமா அப்படின்னு தோணலாம். ஆனா அதான் உண்மை. ஏன் அதான் உண்மை? நம்மலாம் வசனம் சொல்லுது, நம்ம தேவனுக்கு பிரியமுள்ளவர்களா இருக்கும்போது அவர் நமக்காக மறிக்கல. நம்ம எப்படி இருந்தோமா? அவருக்கு எதிரிகளாக, தூரமானவர்களாக, புறஜாதிகளாக, அவரை அறியாதவர்களாக, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத புத்தீனமான மனுஷர்களாக நம்ம இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக மரித்து நம்ம மேல வச்சிருக்கிற தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். இது எல்லா கிறிஸ்தவனுக்கும் உண்டான புது சிருஷ்டியாய் மாறின அத்தனை கிறிஸ்தவனும் எப்படி தெரியுங்களா வாழ்வா? என் வாழ்க்கைய நான் பாடுபட்டாலும் பரவாயில்லைங்க, என் ஆண்டுடைய நாம மகிமைப்பட்டா போதும். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில இது ஒரு அற்புதமான வாழ்க்கைங்க. எத்தனை வருஷம் நான் வாழ்ந்து போறேன், ஆனா நான் வாழுகிற வாழ்க்கையில என் தேவன் என்னை கொண்டு ஏதோ ஒன்றை செய்யும்படிக்கு ஆண்டவர் அந்த இடத்துல என்னை உருவாக்கி இருக்கிறாருன்னு சொன்னா என் வாழ்க்கை அர்த்தம் உள்ளது. இந்த மனுஷனுடைய வாழ்க்கை அர்த்தம் உள்ளது. அங்க இருந்த அநேக வேதபாரர் பரிசேயர் யாரை விடவும் இந்த மனுஷனுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை. அது அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாக உருவாக்குகிற வாழ்க்கை. இன்னைக்கு வரைக்கும் 2026 வரைக்கும் இந்த மனுஷனை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இது சாதாரண விஷயம் இல்ல. ஒரு ஒடுக்கப்பட்டவனை, தள்ளப்பட்டவனை கர்த்தர் எவ்வளவாய் நேசிக்கிறாருன்னு யோசிச்சு பாருங்க. இது சாதாரண விஷயம் இல்ல, இது தெய்வீகமான ஒரு அன்பு. ஆண்டவர் அப்படி சொல்றாரு. அவன் செஞ்ச பாவம் இல்லப்பா, இது யார் செஞ்ச பாவம் இல்ல. பாவத்தினால கூட பிறக்கணும்னா எல்லாரும் கூடுதாங்க, எல்லாரும் கூடாதான் பிறக்கணும். எவனுமே உத்தமனா வந்து பிறக்க முடியாது.
எல்லா கூட்டத்துல பிறக்கணும். இது யார் செய்த பாவமும் இல்ல, இவன் கர்த்தரை மகிமைப்படுத்த போறான், இவன் வாழ்க்கை அப்படி மாற போகுதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டு அடுத்து என்ன செய்யறாருங்க, 4ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, 5ஆம் பகற்காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினருடைய கிரியை நான் செய்யணும். 5ஆம் வசனத்துல சொல்றாரு, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். ஏன் ஆண்டவர் சம்பந்தம் இல்லாம இந்த வசனத்தை சொல்லணும்? யோவான் எல்லா இடத்துலயும் ஆண்டவர் யோவானுடைய நற்செய்தி நூல், யோவானுடைய நிருப பகுதி பாத்தீங்கன்னா அன்பு, ஒளி, வெளிச்சம், ஐக்கியம் இது இல்லாம அவர் எழுதவே மாட்டார். நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஐக்கியத்தை பத்தி எழுதுவாரு, அன்பை பத்தி எழுதுவாரு, வெளிச்சத்தை பத்தி தேவன் எப்படி ஒளியா இருக்கிறாருன்னு எழுதுவாரு. இப்போ இந்த உலகத்துக்கு நான் ஒளியா இருக்கிறேன். எப்படி ஒளியா இருக்கிறேன்? இதோ வாழ்க்கையில நான் என்ன பண்ண போறேன்? ஒரு ஒளிய, ஒரு வெளிச்சத்தை, நான் மீட்ப, நான் சிருஷ்டியர் என்பதை காண்பிக்க போறேன்னு ஆண்டவர் அவனை கூப்பிடுறாரு. சரிங்களா? இந்த பாயிண்ட் வரைக்கும் அந்த மனுஷனுக்கு தெரியவே தெரியாது. அடுத்து என் பார்வை எனக்கு வரப்போகுது, என் வாழ்க்கை மாறப்போகுது அப்படிங்கிறது மனுஷனுக்கு தெரியவே தெரியாது. பிரியமானவர்களே, நமக்கு நம்ம வாழ்க்கையை பத்தி தெரியாம இருக்கலாம். நான் உங்களுக்கு உண்மையா சொல்றேன், நீங்க தேவனை விரும்புகிறவர்களாக, தேவனை தேடுகிறவர்களாக, தேவனை நம்புகிறவர்களாக இருந்தா நிச்சயமா உங்களுக்கான ஒரு நாளை தேவன் வச்சிருக்கிறாரு. அது நமக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா கர்த்தருக்கு மறைவானவை எதுவுமே இல்லை. ஆண்டவர் என்ன சொன்னாருங்க 6ஆம் வசனத்துல? இவைகளை சொல்லி ஒரு வித்தியாசமான காரியத்தை ஆண்டவர் செய்யறாரு. எங்கேயுமே ஆண்டவர் இந்த மாதிரி செய்யல, இங்கதான் ஆண்டவர் செய்யறாரு. என்ன செய்யறாருங்க? இவைகளை சொல்லி 6ஆம் வசனத்தை வாசிங்க. இங்க ஆண்டவர் வித்தியாசமான காரியத்தை செய்யறாரு. இந்த உலகத்திலேயே ஆண்டவர், இந்த உலகத்தையே ஆண்டவர் படைக்கும் போதுங்க, சரிங்களா, இந்த உலகம், அண்ட சராசரம், வான பூமி, நட்சத்திரம், நேத்து கூட அப்படியே மாடியில படுத்து நட்சத்திரத்தை தான் பார்த்துட்டு இருந்தேன். உண்மையிலேயே நான் யோசிச்சு தெரியுங்களா, அந்த நட்சத்திரத்தை இப்படி இப்படி பண்ணிட்டு இருந்தேன். அது தொடர மாதிரி எனக்கு ஒரு இமேஜினேஷன். ஒரு நான் இன்னைக்கு சும்மா உன்னை இப்படி தொட்டுட்டு இருக்கிறேன், ஒரு நாள் நான் ஆண்டவரோட சேர்ந்து ஓ மேலேயே நிப்பேன் அப்படின்னு நான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன். எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது இல்லைங்களா? புதிய மனுஷனை தரித்து கொண்ட ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்படி உலகத்தையும் தன்னுடைய வார்த்தையினால தேவன் என்ன பண்ணாரு? சிருஷ்டித்தார். உலகம் உண்டாக கடவுது. உலகம் என்னாச்சுங்க? மடமடன்னு உண்டாயிருச்சு. வானம் உண்டாக கடவுது. வானம் என்னாச்சுங்க? ஆகாய விரிவு இல்லையா? இந்த தமிழ் பைபிள்ல ஆகாய விரிவு இருக்கு. வானம் தான் அது. மடமடன்னு எல்லாம் உண்டாச்சு. இப்படி உண்டாகின கடவுள் அந்த மனுஷனை பிறவி கூட பக்கத்துல நிக்க வச்சு, உன் கண்கள் திறக்கப்பட கடவுது இப்படி சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நீ யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நேரம் ஆகும்? ஆண்டவர் எங்கேயுமே செய்யாத செய்யறாருங்க. இன்னொரு முறையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒரு கூட நான் சுகமாக்குறாரு. ஜாஸ்தி அவர் கையை இப்படி வச்சுட்டு எடுத்தாலே என்ன ஆயிருங்க? கண்ணு வந்துட போகுது. இதுக்கு ஆண்டவர் செஞ்ச வேலை பாருங்க. என்ன செஞ்சிருக்காரு? எச்ச துப்பி. சரிங்களா? நம்ம கலோலிக்கல் லாங்குவேஜ்ல சொன்னா என்ன சொல்லணுங்க? எச்ச துப்பி. கண்டு மட்டும் அவனுக்கு தெரிஞ்சிருந்தா, ஆண்டவரே இதைத்தான் என் மேல பூச போறீங்களா நிஜமானிங்க அப்படின்னு அவன் யோசிச்சிருப்பான் இல்லைங்களா? அவன் கண்ணு தெரியலப்பா அப்படின்னு நின்ட்டான். உமிழ்நீரை எடுத்து, உமிழ்நீர் நம்ம வாயிலிருந்து வர சலிவா வாட்டர், அந்த உமிழ்நீரை மண்ணுல துப்பி அதை சேருண்டாக்கி, இந்த தண்ணி வேணும்னா பேதுரு தண்ணி எடுத்துருவான்னா ஒரு சொம்பு கொண்டு வராரு. ஆனா ஆண்டவர் செய்யற நமக்கு தெரியும். என்ன ஆண்டவர் இதை இப்பயும் பூச போறீங்களா? எச்ச ஊத்தி அந்த மண்ணை குழப்பி அதை கொண்டு போய் நீங்க அப்ப போறீங்களா? அதுக்கு நீங்க சும்மா வாயில சொல்லிட்டு போயிடலாமே. எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. எல்லாத்துக்கும் என்ன இருக்குங்க? காரணம் இருக்கு. நீ அவன் செய்த பாவமா, பெற்றோர் செய்த பாவமான்னு சீஷர்கள் கேட்டாங்க பாத்தீங்களா? அது ஆண்டவர் கோவம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சும்மா சொல்றேன், ஆண்டவர் கோவம் வந்துருச்சு. நீங்க அவனையும் எந்த வேலையும் செய்ய வேண்டாம்டா, நானே பாத்துக்கிறேன் அவனை சுகப்படுத்துற வேலைன்னு ஆண்டவர் யார்ட்டையும் எந்த ஹெல்ப்பும் கேட்கல. அவருக்கு யாருடைய உதவியும் எப்பவும் தேவைப்படாது. ஆண்டவர் சேர் உண்டாக்கி அந்த கண்கள் மேல பூசி திறக்கப்படுவாயாக அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. என்ன சொன்னாருங்க? நீ போய் சீலோவாம் குளத்துல கழுவு அப்படின்னாரு. அவனுக்கு என்ன நடந்திருக்கும்னே அவனுக்கு தெரியாது. ஒரு மனுஷன் வந்தாரு, அவர் அவனே சொல்றான், வாசிங்க. இயேசு எனப்பட்ட அவன் பிரதி உத்தாரமாக, உன் கண்ணு எப்படி திறக்கப்பட்டதுன்னு பரிசேயர்கள் எல்லாரும் கேட்கும் போது அவன் சொல்றான், அயலகத்தார் எல்லாரும் கேட்கும் போது, எனக்கு அவர் யாருன்னே தெரியாதுங்க. கடைசியா கண்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் பேர் என்னன்னு கேட்டேன், பக்கத்துல இருக்கிறவங்க கேட்டேன், இயேசுன்னு சொன்னாங்க. இது ஒண்ணுதான் எனக்கு தெரியும். அந்த மனுஷன் பாருங்க, எதையும் அவங்களும் தெரிஞ்சுக்க விரும்பல. இயேசுன்னு ஒருத்தர் வந்தாரு, என் கண்ணு மேல சேர உண்டாக்கி என்ன பண்ணாரு? பூசி என்னை போய் சீலோவாம் குளத்துல கழுவுன்னு சொன்னாரு. நான் போய் கழுவுனேன், ஏன்னா பார்வையிடத்தேன். இது ஒண்ணுதான் எனக்கு தெரியும், எனக்கு வேற எதுவுமே தெரியாதுன்னு அந்த மனுஷன் டிக்ளேர் பண்றான். இப்ப நமக்கு என்ன கேள்வினா, எதுக்கு ஆண்டவர் இதெல்லாம் பண்ணிருக்கீங்க? காரணம் இருக்கு. ஏன் தெரியுங்களா? அவர் சிருஷ்டிகர். முதலாவது ஆண்டவர் அந்த அற்புதத்தின் மூலமாக
சுத்தி இருந்த யூதர்களுக்கு, தன்னுடைய சீடர்களுக்கு, ஜனங்களுக்கு என்ன ஆண்டவர் போதிக்க விரும்பினார் தெரியுங்களா? நான் சிருஷ்டிகர். நான் எப்படிப்பட்டவர்? சிருஷ்டிகர். நான் சொல்ல ஆகும், நான் கட்டளையிட நிற்கும். ஆனா நான் என்ன பண்றேன்? மண்ணினால எடுத்து, எந்த மண்ணினால ஆண்டவர் இந்த சரீரத்தை உண்டாக்கிறாரோ அதே போல ஒரு மண்ணினால எடுத்து ஆண்டவர் என்ன பண்றாரு? சேர பூசுகிறாரு. அந்த மண்ணில இருந்து திருப்பி, எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு கண்ணம் முடியே இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த கண்ணம் முடியே அவனுக்கு இருந்திருக்காது. பிறவி கூடனால ஒரு விஷயம் இல்லைங்களா? தெரியல, இருந்திருக்கலாம் மேபி. அந்த கண்ணையே ஆண்டவர், அந்த உறுப்பையே ஆண்டவர் உண்டாக்கி அவனுக்கு பார்வை கொடுக்கிறாரு. ஆண்டவர் மாத்திரம் இப்படி அந்த எச்சில ஊட்டி அந்த மண்ணை எடுத்து அதை எடுத்து பூசணும் ஒரு முடிவு வச்சிருந்தா என் உடம்பு முழுது பூசுங்க ஆண்டவரேன்னு விட்டுருவேன். இவ்வளோ பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். யோசிச்சு பாருங்க. ஒரு குழந்தை சாப்பிடுற உணவை அந்த அம்மா வாங்கி சாப்பிட மாட்டாங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த எச்சில் உணவை வாங்கி சாப்பிட மாட்டாங்களா? சாதாரண மனுஷனுக்கு இவ்வளவு அன்பு இருக்கும்போது இதை நான் பரிசுத்தமா தான் பாக்குறேன். எனக்கு இது அறிவுறுப்பா தெரியல. மகா பரிசுத்தமுள்ள ஒரு விஷயம். ஆண்டவரோட எச்சில் நம்ம மேல படணும்னு சொன்னா அதுக்கே நம்ம கொடுத்து வச்சிருக்கணுங்க. அந்த மனுஷனுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைச்சது, நமக்கு கிடைக்கல. ஆண்டவர் என்ன பண்ணாரு? சிருஷ்டிகமுள்ள ஒரு தேவன் என்பதை நிரூபிக்கிறாரு. அவன் விசுவாசத்தையும் ஆண்டவர் பலப்படுத்துகிறார். அவன் விசுவாசத்தையும் ஆண்டவர் தூண்டுறார். நீ போய் சீலோவாம் குளத்துல கழுவு. இப்ப அவன் கழுவுலின்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு பார்வை வந்திருக்குமா? அவனுக்கு வந்திருக்காது. அவன் விசுவாசிக்கிறான். தேவன் எனக்கு சொல்லி இருக்கிறாரு, அவர் எனக்கு சொல்லி இருக்கிறாரு, அவருடைய வார்த்தை சத்தியம் உள்ளது, அந்த வார்த்தை எனக்குள்ள கிரியை செய்யும் சொல்லி விசுவாசிக்கிறான். போய் கழுவுறான். கழுவிட்டு திரும்பி பார்த்தா ஆளை காணும், யாரையும் காணும். ஆனா அவனுக்கு கண்ணலா தெரியுது, பார்வை வந்துருச்சு. இது மிகப்பெரிய அர்த்தம். அந்த சீலோவாம் குளத்துக்கு ஏன் ஆண்டவர் போக சொன்னாருன்னா, அந்த சீலோவாம் என்பதற்கு என்ன அர்த்தங்க? அனுப்பப்பட்டவன். ஏன் அந்த சீலோவாம் குளத்துக்கு மொத்தம் 2 குளம் இருக்குதுங்க. எருசலேம் தேவாலயத்தை சுத்தி இந்த யூதர்கள் வாழுகிற பகுதியில 2 குளம் இருக்குது. அந்த 2 குளத்திலயுமே ஆண்டவர் அற்புதம் செஞ்சார். என்னென்ன குளங்க? என்னென்ன குளம்? பெதஸ்தா குளம். பெதஸ்தா குளத்துல 38 வருட வியாதி உள்ள மனுஷன் ஆண்டவர் குணமாக்குறாரு. இன்னொரு குளம் சீலோவாம் குளம். இந்த 2 குளம் தான் இருக்குது. மொத்தம் ஏரியெல்லாம் இருக்கு. அவங்களுக்கு வந்து சவக்கடல் அதெல்லாம் இருக்குது, கலிலேயா கடல் இருக்குது. ஆனா குளம்னு பார்த்தா இந்த 2 தான். அதுல இந்த சீலோவாம் குளமும் பெதஸ்தா குளமும் 2மே நம்ம குளம்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சொல்றோம். ஆக்சுவலா அது வந்து ஒரு நீர் ஊற்று. நீர் ஊற்று உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? என்ன ஆகுங்க? கீழே இருந்து நம்ம தோண்டும் போது குப்பு குப்புன்னு தண்ணி குமிழியோட புறப்பட்டு வரும் இல்லைங்களா? அதான் நீர் ஊற்று. அந்த மாதிரி ஒரு நீர் ஊற்று தான் இந்த 2மே. சரிங்களா? பெதஸ்தா குளத்தை பத்தி இன்னொரு நாள் எடுக்கலாம். ஆனா அதுல தேவதூதன் வந்து கலக்குவான்னு இருக்குது பாத்தீங்களா? அதெல்லாம் ஒரு தவறான மூட நம்பிக்கை. அது எப்படி வந்ததுங்கிறத இன்னொரு நாள் நம்ம சிந்திப்போம். இன்னைக்கு நம்ம சீலோவா குளம் வந்துருவோம். இந்த சீலோவா குளத்துக்கு அனுப்பப்பட்டவன் அல்லது அனுப்பப்பட்டதுன்னு ஏன் பேருனா, நம்ம 2 நாளாகமும்ல ஒரு சம்பவம் இருக்குது. சரிங்களா? நம்ம வாசிக்க நேரம் இல்ல. 2 நாளாகமும் 30ன்னு நினைக்கிறேன். 2 நாளாகமும் 32:30 அங்க எசேக்கியா ராஜா அரசாளுகிறார். அப்ப சகநகரிப்பு, அதாவது அசீரிய படம் வருது. சரிங்களா? அசீரிய பேரரசு வந்து முற்றுகை போடுறாரு. அப்ப முற்றுகை போடும்போது தேசத்தை சுத்தி அவங்க முற்றுகை போட்டாங்க. உள்ளுக்குள்ள தண்ணி வரணும். அந்த தண்ணிய எப்ப வந்து ஒரு தேசத்தை முற்றுகை போட்டாலும் முதல்ல அந்த தேசத்துக்குள்ள, அந்த பட்டணத்துக்குள்ள உள்ள போகிற தண்ணிய முதல்ல என்ன பண்ணிடுவாங்க? எதிரிகள் கட் பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா தண்ணி கிடைக்கல, தொண்டை வறந்தாதான் ஜனங்களை என்ன பண்ணுவாங்க? அடிமைப்படுத்த முடியும். அப்பதான் அவங்க சரணடைவாங்க. முதல்ல அந்த வேலையை பண்ணுவாங்க. உணவு உள்ள போகாம, தண்ணி உள்ள போகாம முதல்ல கட் பண்ணி விட்டுருவாங்க. சரிங்களா? அப்ப எசேக்கியா ராஜா என்ன பண்றாரு? இந்த சனகரிப்பு வந்து முற்றுகை போடும் போது இந்த சீலோவா, இந்த குளம் முதல்ல அங்கதான் இருக்குது, இந்த சீலோவா நீரூற்றுல இருந்து தண்ணி வரத அவங்களுக்கு எதிரிகளுக்கு போயிடக்கூடாது அல்லது எதிரிகள் தகர்த்து போட்டுற கூடாதுங்கிறதுக்காக 532 மீட்டருக்கு பாறையை குடைஞ்சு உள்ளுக்குள்ள, அங்கெல்லாம் எதிரில் இருக்காங்க, அவங்களுக்கே தெரியல எப்படி செஞ்சாருன்னு தெரியல, பாறையை குடைஞ்சு உள்ள இருந்து அந்த தண்ணிக்கு அப்படியே இங்க கொண்டு வந்துடுறாரு, தேசத்துக்குள்ள கொண்டு வந்துடுறாரு. இதனாலதான் அந்த சீலோவாம் நீரூற்றுக்கு என்ன பேருனா அனுப்பப்பட்ட நீர், அனுப்பப்பட்டவன், அனுப்பப்பட்டதுன்னு அர்த்தம். இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? அந்த அனுப்பப்பட்ட இடத்துக்கு ஒரு மனுஷனை அனுப்புறாரு. இவரே யாருதான்? இயேசுப்பாவே யாருதான்? அனுப்பப்பட்டவர் தான். அப்ப ஆண்டவர் என்ன யூதர்களுக்கு அடையாளமா சொல்ல வர்றாரு? உன்னுடைய துன்ப வேலையில உன்னால பிசாசிடமிருந்து எதிரிலிருந்து பாதுகாப்பதற்கு நான் யாரு? அனுப்பப்பட்டவர். நீ அந்த குளத்துல போய் நீ என்ன பண்ணு? கழுவு. அவன் கழுவுனா, பார்வை அடைந்தான். இதோட இந்த சம்பவம் முடியுது. ஆண்டவர், நான் ஒரு சிருஷ்டிகர், நான் மீட்பர், நான் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர், உலகத்தின் ஒளி என்பதையெல்லாம் ஜனங்களுக்கு, சீஷர்களுக்கு, அந்த மனுஷனுக்கு எல்லாத்தையும் விளங்க பண்ணினார். இது ஒரு அற்புதமான ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தோட இது முடிஞ்சது. ஆனா என்னோட செய்தி இது இல்ல. பயந்துராதீங்க. இப்பதான் மெசேஜே ஆரம்பிக்க போறீங்களான்னு பயந்துராதீங்க. சீக்கிரம் முடிச்சிடறேன். என்னோட செய்தி இது இல்ல. என்னோட செய்தி என்னங்க? என்ன தலைப்பு சொன்னேன்? பழையவைகள் ஒளிந்து போகணும், புதியவைகள் உருவாகும். புது சிருஷ்டிப்பா நான் என்ன பண்ணணும்? மாறணும். இந்த மனுஷங்கிட்ட இருந்த குணாதிசயம் என்ன?
எதனால இவன் வாழ்க்கையில் இருக்கிற பழைய வாழ்க்கை, அவனுடைய பழைய குருட்டு வாழ்க்கை, அவன் எத்தனை வருஷம் அந்த தேவாலயத்தின் வீதிகள்ல வெளியில உட்கார்ந்து அவன் குருட்டராக பிச்சை கேட்டுக்கொண்டு அவன் வாழ்க்கையில அவனுக்கு என்ன ஆம்பிஷன் இருக்கும்? யோசிச்சு பாருங்க, என்ன யோசிச்சு பாருங்க. இப்ப என் வாழ்க்கையில ஒரு ஆம்பிஷன் என்ன இருக்குன்னு கேட்டா, எனக்கு ஆம்பிஷன் இருக்கு, நாம இதாவது சாதிக்கணும், இதாவது செய்யணும், அப்படி ஒரு ஆம்பிஷன் இருக்கு எல்லாருக்குள்ளயும். நான் ஆம்பிஷன் சொல்றது சிலருக்கு ஆசையா இருக்கலாம், இது இருந்தா நல்லா இருக்குமே, என் வாழ்க்கைய நான் இதை செஞ்சா நல்லா இருக்குமே, அப்படி எல்லாம் இருக்கும். இந்த பிறவி கூடனான மனுஷன் வாழ்க்கையில என்ன இருக்குங்க? யோசிச்சு பாருங்க. அவன் வாழ்க்கையை குறிச்சு அவன் என்ன யோசிச்சிருப்பான்? அவ்வளவுதான், சாகிற வரைக்கும் என்ன பண்ண வேண்டியதுதான், இப்படியே பிச்சை எடுத்துட்டு சாக வேண்டியதுதான். அப்படிதானே அவன் வாழ்க்கை இருந்திருக்கும். மற்றவர்கள் அவனை பார்த்து அப்படித்தானே சொல்லி இருந்திருப்பாங்க. அவன் போய் ஏதாவது தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துறான்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இவ்வளவு அழகான ஒரு ஓவியத்தை வரையணும்னு ஆசை இருக்குது, இப்படி வரையணும்னு ஆசை இருக்குது, ஒரு வீடு கட்டணும்னு ஆசை இருக்குது, இதெல்லாம் சொன்னா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? நக்கல் அடிச்சு சிரிச்சிருப்பாங்க. ஏன்னா அவனை ஏற்றுக்கொள்ளத்தக்க இருதயம் யாருக்கு இருந்திருக்காது. ஆனா அந்த மனுஷன் கிட்ட இருந்த அற்புதமான குணாதிசயங்களை நான் பாக்குறேன், அற்புதமான குணாதிசயங்கள். அவன் என்ன பண்றான் தெரியுங்களா? போய் வேதபாரர்களுக்கு போதிக்கிறான். இவன் போதிக்கிறாங்க. இவன் சாதாரண மனுஷன் இல்ல, நாம பார்த்துட்டு இருக்கிற சாதாரண ஒரு பிறவிக்குடன் இல்ல, இவன் ஒரு யூதன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவன் அடுத்து பாருங்க அவன் எங்க போறான்னு பாருங்க. யோவானுடைய நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. இந்த வசனத்தை வாசிங்க, 34ஆம் வசனத்தை வாசிங்க. அவனை எங்க தள்ளி விடுறாங்கன்னா, தேவாலயத்திலிருந்து, தங்களுடைய சமூகத்திலிருந்து அவனை என்ன பண்றாங்க? புறம்பே தள்ளி விட்டாங்க. அப்ப கூட என்ன சொல்றாங்க? முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ குருநாதான் முதல்ல பிறந்திருந்தா, இப்ப கண்ணு வந்துருச்சு, ஆனா நீ எப்படி இருந்த? குருநாதானே இருந்த. உலகம் என்ன பண்ணதுன்னா, பழைய பாவங்களை மறக்கவே மறக்காது. அவன் மன்னிக்கப்பட்டிருப்பான், மாறி இருப்பான், ரசிக்கப்பட்டிருப்பான், தேவன் அவரை ஏற்றுக்கொள்வார், கடவுளே ஏற்றுக்கொள்வார். ஆனா மனுஷன் என்ன பண்ண மாட்டான்? ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். பழைய பாவங்களை சொல்லி 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 குத்தப்படுத்துவான். ஆனா நான் சொல்றேன், ஒரு தேவனுடைய பிள்ளையும் வாழ்க்கையில அப்படி செய்யவே கூடாது. நம்ம பழைய மனுஷனை ஒழிச்சிருக்கிறோம்னு சொன்னா, ஒரு புது சிருஷ்டியை நம்ம வாழ்றோம்னு சொன்னா, எந்த மனுஷனை நம்ம பார்க்கும் போதும், எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையை நம்ம பார்க்கும் போது, ஒரு மனுஷிய பார்க்கும் போதும் அவங்கள ரட்சிக்கப்பட்டுட்டாங்கன்னு சொன்னாங்களா எப்படிதான் பார்க்கணும்? தேவனுடைய பிள்ளையாதான் பார்க்கணும். இதுக்கு முன்ன பின்னாடியும் அப்படிதான் அன்போட தான் பார்க்கணும். ஆனா நான் சொல்றேன், அவங்க என்ன பண்ணக்கூடாது? பழைய பாவங்களை சொல்லவே கூடாது. அது மகா பெரிய முட்டாள்தனம். அது பரிசேயருடைய குணம், அது தேவ பிள்ளைகளுக்கான குணமே கிடையாது. இவனை என்ன பண்றாங்க? இவனை சேர்த்தாம புறந்தள்ளி விடுறாங்க. அப்படி புறந்தள்ளி விடுறதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? இவன் ஒரு பெரிய பிரசங்கம் பண்றாங்க. யாருக்கு? வேதபாரர்களுக்கும் பரிசேயர்களுக்கும். இந்த குருடனா இருந்த மனுஷன் என்ன பண்றான்? பிரசங்கம் பண்றான். இப்ப நான் இவனுடைய பழைய வாழ்க்கையை ஒழிந்து போய் தேவனுடைய கிரியை வெளிப்படும் பொழுது இவன் இப்படி பிறந்தான்னு ஆண்டவர் சொன்னார். பாத்தீங்களா? வேற யாரும் சொல்லியிருந்தா நம்ம நம்ப வேண்டியதில்லை. நேரடியாக ஆண்டவரே இந்த சாட்சி அவனை குறித்து சொல்றாருன்னா அதுக்கு சாதாரணம் இல்லை. அது பின்னாடி காரணம் இருக்கு. பின்னாடி காரணம் இருக்கு. என்ன காரணம்? அவனுக்குள்ள விசுவாசம் இருக்குதுங்கிறது தேவனுக்கு தெரியும். கர்த்தருக்கு என்னவெல்லாம் தெரியும் தெரியுங்களா? நான் சாக போற கடைசி நாள்ல கடைசியா என்ன பேசுவேங்கிறது வரைக்கும் கடவுளுக்கு தெரியும். அவருக்கு தெரியாது எதுவுமே இல்லை. அப்படி தெரிந்திருந்தும் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கர்த்தருக்கேற்றவர்களாய் உருவாக்கும்படிக்கு தேவன் என்ன பண்றாரு? அவங்கள சில காரியங்களை கொடுத்து அவங்க வாழ்க்கையில சிறுமைப்படுத்தியோ அல்லது உயர்த்தியோ எப்படி வேணாலும் ஆண்டவர் நடத்தலாம். ஆண்டவர் அவங்கள வழிநடத்தி கொண்டு வர்றாரு. இந்த மனுஷனுடைய முதல் குணாதிசயம் சொல்றேன், எப்படிப்பட்டவனா இருந்தா தெரியுங்களா? சத்தியத்தை அறிந்த ஒரு மனுஷனா இருந்தான். சத்தியத்தை அறிந்த ஒரு மனுஷன். வாசிச்சு பாருங்க, 30ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த மனுஷனுடைய வார்த்தைகளை, இது எவ்வளவு பெரிய விசுவாசி நமக்கு இப்பதான் புரியுது. நம்ம அவனை குருட்டு பையனா நம்ம பாத்துட்டு இருந்தோம். ஆனா அவனுடைய மனசுக்குள்ள இருந்த விசுவாசத்தை பாருங்க, அது சாதாரணமானது இல்ல. இத்தனைக்கும் இந்த மனுஷன் தேவாலயத்துக்குள்ள பிரவேசிக்க அவனுக்கு அனுமதி கூட கொடுக்கப்பட்டது இல்ல. அவன் எங்கதான் இருந்தான்? வெளியிலதான் இருந்தான். சரிங்களா? அப்போ நான் இந்த வாழ்க்கையில இருந்து நான் சொல்றேன், என்னுடைய வாழ்க்கையில பழையவைகள் ஒழிந்து போகணும்னா முதல் விஷயம், சத்தியத்தை அறிகிற அறிவுனால பழையவைகள் என்னாகும்? ஒழிந்து போகும். முதல் தலைப்பு.
எதனால பழைய பழைய காரியம் எப்படி ஒளிந்து போகும் நம்மை விட்டு? சத்தியத்தை அறிகிற அறிவுனால. இந்த மனுஷன் இவ்வளவு வசனம் பேசுறான் பாத்தீங்களா, தேவாலயத்துக்குள்ளேயே போகல. அப்ப எப்படிங்க அவனுக்கு இத்தனை வசனம் தெரியுது? நீங்களே யோசிச்சு பாருங்க. தேவாலயத்துக்குள்ளேயே போகல, ஆனா பரிசேயர்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறான். அவர் எங்க இருந்து வந்தாருனால எனக்கு தெரியல, ஆனா நீங்க அவர் நம்பாம இருக்கிறது ஆச்சரியமான காரியம். 30ஆம் வசனம் சொல்றாங்க, ஆச்சரியமான காரியம். பாவிகளுக்கு தேவன் என்ன பண்ண மாட்டாரு? செவி கொடுக்க மாட்டாரு. அவர் தேவனிடத்திலிருந்து வந்த ரட்சகர், அவர் கிறிஸ்து. அதனாலதான் அவரால் என்ன பண்ண முடியுது? பிறவி குருடனுடைய கண்களை திறக்க முடியுது. அவர் திறந்திருந்தும் நீங்க அவரை நம்பாம இருக்கிறது ஆச்சரியமா இருக்குதுன்னு அவன் பேசுறான். அப்போ அவங்களுக்கெல்லாம் புரியாத சத்தியம் இவனுக்கு எப்படிங்க புரிஞ்சுது? எப்படி புரிஞ்சது தெரியுங்களா? அவனுடைய சிறுமையின் நாட்களிலோ அவன் வசனத்தை அவன் கண்டிப்பா கேட்டிருக்கிறான். இது சாதாரண விஷயம் இல்லை. என்னையே கடவுள் இப்படி படைச்சிட்டாரு, பிறவிக்குடனா படைச்சிட்டாரு, எல்லாரும் என்னை அவமானப்படுத்துற மாதிரி படைச்சிட்டாரு, நான் எதுக்கு இந்த கடவுளை தேடணும்னு ஒரு கோபத்துல கூட வாழ முடியும். ஆனா அவன் அப்படி செய்யலைங்க. அவன் எப்படிப்பட்ட மனுஷனா இருக்கிறான்? சத்தியத்தை அறிகிற அறிவை அவன் விரும்பக்கூடிய ஒரு மனுஷனா இருந்தான். ஓசியாவின் புத்தகம், ஓசியா தீர்க்கரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் நம்ம இடத்துல எதை விரும்புறாரு தெரியுங்களா? பலியை அல்ல, இரக்கத்தையும். எதை விட எதை ஆண்டவர் விரும்புறாருங்க? தகன பலிகளை விட கர்த்தரை அறிகிற அறிவு. கர்த்தர்கிட்ட இப்ப நான் உனக்கு கேட்கிறேன், ஆண்டவரே நான் என்ன செஞ்சா உங்களுக்கு பிடிக்கும் ஆண்டவரே? நான் என்ன ஆண்டவரே செய்யணும்? நான் இங்கிருந்து மணல்லையா நடந்து உங்களுடைய ஆலயம் வரைக்கும் வந்துருட்டுமா? கேட்கலாம் ஆண்டவர்கிட்ட. நம்ம முட்டி போட்டுட்டே என்ன பண்ணலாம்? மணல்ல ஆண்டவருக்காக நான் ஏதாவது ஒண்ணு பண்றேன்னு சொல்லிட்டு போறாங்க இல்லைங்களா திருத்தலங்கள்ல. இங்கிருந்து அது வரைக்கும் நான் மண்ணிலேயே முட்டி போட்டு நடந்தா உங்களுக்கு என்னை பிடிக்குமா? நீங்க திருப்தி ஆயிடுவீங்களா? இல்ல அப்படியே என் கையில மெழுகுவத்தியெல்லாம் ஏத்திட்டே அப்படியே சூடு வாங்கிட்டே நான் நடக்கிறேன், அது உங்களுக்கு பிடிக்குமா? இல்ல ஆண்டவரே நான் சம்பாரிச்சதை எல்லாம் நான் அப்படியே வித்துறேன், அது உங்களுக்கு பிடிக்குமா? அதை கொண்டு வந்து உங்களுக்கு தர்றேன், பிடிக்குமா? இல்ல நான் அநியாயமா சம்பாரிச்சதுல ஒரு பங்கை மட்டும் தசம காணிக்கையா உங்களுக்கு போட்டுறேன், மித்தியெல்லாம் நீங்க பாத்துக்குவீங்களா? நான் சம்பாதிப்பேன், நான் ஒரு பங்கை உனக்கு கொடுத்துட்றேன், நீ காப்பாத்திடுறியா? நீ உனக்கு என்னை பிடிக்குமா? நம்ம ஆண்டவருக்கு எதுவுமே பிடிக்காதுங்க. நீங்க ஆண்டவரிடத்துல சேர்றதுக்கு ஒரே ஒரு ரூட்டு தான் இருக்குது. அது என்ன தெரியுங்களா? தேவனை அறிகிற அறிவு. கர்த்தர் எதை என் இடத்துல விரும்புகிறார், எதை என் இடத்துல எதிர்பார்க்கிறார்? ஒவ்வொரு கிறிஸ்தவ இடத்துலயும் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்னா, நான் கர்த்தரை கற்றுக்கொள்ள வேண்டும், சத்தியத்தை வசனத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஈவன் எனக்கு விசுவாசமே இல்ல, எனக்கு கடவுள்னா யாருன்னே புரியல அப்படின்னா கூட இந்த வசனம் ஏன் இப்படி சொல்லுது, எதனால ஆண்டவர் இது உண்மையிலே கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரான்னு வசனத்திலேயே கேளுங்க. வசனத்திலேயே கேளுங்க. இந்த வசனத்தை நமக்கு தேடணும், வாசிக்கணும், கற்றுக்கொள்ளணும், ஆண்டவரை பற்றின அறிவை வளர்த்தி கொள்ளணும் தேவன் விரும்புறாரு. யார் அதை செய்யறாங்களோ அவங்களுடைய பழைய வாழ்க்கை ஒளிந்து போகும். எல்லாருடைய பழைய வாழ்க்கையும் ஒளிந்து போகணும். எல்லாருக்கும் சிருஷ்டியா மாற முடியாது. யார் மாற முடியும்? யார் வசனத்தின் மேல தாகமா இருக்கிறாங்களோ, யார் வாஞ்சியா கழுத்தா கர்த்தருடைய வார்த்தையை தேடுகிறார்களோ, விழித்துக் கொள்கிறார்களோ, அதிகாலையில தேவனை தேடி அவருடைய வாஞ்சியின் மேல, அந்த வசனத்தின் மேல வாஞ்சியாய் அவர்கிட்ட வர்றாங்களோ அவர்களுடைய பழைய வாழ்க்கை தான் ஒளியும். அதுதான் முதல் படி. சின்ன வயசுல ஞாபகம் இருக்குது, குட்டி பிள்ளையா இங்க உட்காந்துட்டு இருக்கும் போது வசனத்தை கேட்டுட்டு இருக்கும் போதே நிறைய கேள்விகள் வந்ததெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. நம்முடைய ஆலயத்திலேயே உட்காந்து ஏன் இப்படி சொல்றாங்க, ஏன் இப்படி பண்ணக்கூடாது, நிறைய கேள்விகள். அப்ப வசனம் என்ன சொல்லுது? அப்ப ஆண்டவர் என்ன சொல்லிக்கிறாரு? இதை பத்தி ஆண்டவர் என்ன சொல்லிக்கிறாரு? நாங்க ரோமன் காத்தலிக் சர்ச்சுக்கு எங்க அம்மா கூட போகும்போதெல்லாம் பொட்டு வச்சுட்டு தான் இருப்போம், சரிங்களா? மரியாளுக்கோட சிலையில போட்டிருந்த பூவெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் வருவோம். உப்பு அள்ளி போடுறது எல்லா வேலையும் தான் பண்ணிட்டு இருந்தோம். சின்ன வயசு தெரியாது இல்லைங்களா? 12 வயசு வரைக்கும் நான் இந்த வேலை பண்ணியிருக்கிறேன். 11 வயசு வரைக்கும் நான் பண்ணியிருக்கிறேன். 12ல தான் இதெல்லாம் நான் விடுறேன். அப்புறம் அந்தோனியார் ஜபம், ஜபமாலை உருட்டுறது எல்லா வேலையும் பண்ணியிருக்கிறோம். இதுதான் இல்ல, அவங்க பண்ற எல்லா வேலையும் நானும் தான் பண்ணியிருக்கிறேன். அதுல இருந்து எப்படி வந்தேன்னு தெரியுங்களா? அதுல இருந்து யாருமே எனக்கு சொல்லித் தரல, யாருமே எனக்கு சொல்லித் தரல, இது செய்யக்கூடாதுன்னு யாருமே சொல்லித் தரல. வசனத்தினால மட்டும்தான் இருந்து வெளியில வந்தேன். ஆண்டவர் என்ன இப்படி சொல்லியிருக்காரு, நாம ஏன் இப்படி செய்யறோம்? ஆண்டவர் என்னை தேடுங்கள்னு ஆண்டவர் சொல்லிக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன்னு ஏசப்பா சொல்லிக்கிறாரு. அப்ப ஏன் மரியாள்கிட்ட ஜெபம் பண்ணணும்? மரியாதையா தேடணும்? மரியாள்கிட்ட எதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும்? என்னை எல்லாம் ஒருவரும் பிதாவிடத்தில் வரான், நானே மத்தியஸ்தரா இருக்கேன்னு ஆண்டவர் சொல்லிக்கிறாரு. அப்ப எதுக்கு நம்ம அந்தோனியார்கிட்ட ஜெபம் பண்ணணும்? நாம ஏன் சூசையப்பட்ட ஜெபம் பண்ணணும்? இதெல்லாம் எனக்கு கேள்வி வருது. எப்ப வருது? வசனத்தை படிக்கும் போதுதான் வருது. என்னுடைய பழைய வாழ்க்கைக்கு நான் வசனத்தை மாத்திரம் படிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வேதத்தின் மேல வாஞ்ச வரல அப்படின்னா இன்னைக்கு நான் அங்கதான் இருந்திருப்பேன். யோசிச்சு பாருங்க.
எவ்வளவு மோசமான ஒரு வாழ்க்கையில இருந்திருப்பேன்னு நினைச்சுப்பாரு. நான் மோசமான வாழ்க்கைன்னு சொல்றது இந்த ஆத்துமா அறிவில்லாம இருக்கும் பாத்தீங்களா, அதைத்தான் நான் சொல்றேன். மோசமான வாழ்க்கை. நான் கோடியில கூட பொருளலாம், அது விஷயம் இல்ல. அதெல்லாம் அழிச்சு போகும். நான் சாகும்போது எல்லாம் ஒழிச்சு போயிடும், அது இல்ல. தேவனை அறிகிற அறிவு. என் வாழ்க்கையில எனக்கு நிறைய அடையாளம் இருக்கு. லட்சர்னு அடையாளம் இருக்கு, சரிங்களா? எனக்கு நிறைய ஊழியர் செய்யறனா ஒரு அடையாளம் இருக்கு, நிறைய அடையாளம் இருக்கு, நிறைய உறவுகள் இருக்கு. ஆனா எல்லாத்துலயும் நான் ரொம்ப ரொம்ப என் வாழ்க்கையிலேயே கிடைச்ச பொக்கிஷமா நினைக்கிறது என்ன தெரியுங்களா? தேவனை அறிகிற அறிவு. எத்தனையோ பேர் இருக்கும்போது, ஆண்டவரே என்னையும் தொட்டீரே ஆண்டவரே, எனக்குமே வெளிப்படுத்த சித்தமா இருந்தீர் ஆண்டவரே, இதுக்கு நான் ஒண்ணுமே செய்யல, நீங்க தான் எல்லாமே செஞ்சிருக்கிறீங்க, நீங்க தான் எல்லாமே போதிச்சிருக்கீங்க, நான் ஜஸ்ட் வாஞ்சித்தேன், நான் தேடினேன், அவ்வளவுதான். ஆனா எல்லாவற்றையும் நீங்க தான் செஞ்சீங்க. இந்த அறிவுக்கு ஈடாக நான் எதையுமே கொடுக்க முடியாது. உலகத்துல எதை வேணாலும் என்னால கொடுக்க முடியாது, எது கொடுத்தாலும் ஈடாகாது. அது தேவனை அறிகிற அறிவு. இந்த சத்தியத்தின் மேல இருக்கிற வாஞ்சதான் அந்த மனுஷன் இடத்துல தேவனை தேடி வர வச்சது. ஆண்டவர் சாதாரணமா அவனை பார்க்கல, அவனை பார்த்து சொன்னாரு, தேவனுடைய கிரியை இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். உலகம் என்ன வேணாலும் பார்க்கட்டும், ஆனா நிச்சயமா நான் உங்களுக்கு உறுதியா ஒண்ணு சொல்ல முடியும், நீங்க ஆணுடைய வசனத்தை மாத்திரம் தேடுகிற பிள்ளைகளா இருந்தா உங்க வாழ்க்கையில வெளிச்சம் வரும். வசனத்தை மாத்திரம் தேவனுடைய வாஞ்சையாய் அவரை தேடுகிற பிள்ளைகளா இருந்தா உங்க வாழ்க்கை மாறும், உங்க பழைய சுபாவம் மாறும், உங்களுடைய பிரச்சனை மாறும். பெரும்பாலான மனுஷனுக்கு இருக்கிற பிரச்சனை தெரியுங்களா? குடும்பத்தை நீங்க எடுத்துக்கோ. குடும்பத்துல பெரும்பாலான பிரச்சனை எதனாலன்னு சொல்லுங்க. பணமே இல்லைன்னா இருக்கட்டுங்க, பணமே இல்ல, சம்பாத்தியம் போதுமானதா இல்ல, பத்துல, அதுதான் பிரச்சனைன்னு நினைக்கிறீங்களா? தெருவாரத்துல பொம்மையெல்லாம் செஞ்சு வித்துட்டு குழந்தைகளோட சந்தோஷமா வாழ்றாங்களே, அப்ப அவங்க எப்படி வாழ்றாங்க? எது தெரியுங்களா பிரச்சனை? குடும்பத்துக்குள்ள தேவனுடைய பிள்ளையான குணாதிசயம் இல்லாததான் பிரச்சனை, சகித்து கொள்ளாத பிரச்சனை, பொறுமையா இருக்காம இல்லாம இருக்கிறது பிரச்சனை, பேராசி உள்ளவங்களா இருக்கிறது பிரச்சனை. தேவன் எதெல்லாம் ஆகாதுன்னு சொல்றாரோ அந்த குணத்தை எல்லாம் தூக்கி எனக்குள்ள வச்சுக்கிட்டு புருஷனையும் கொடுமைப்படுத்தி, பிள்ளைகளை கொடுமைப்படுத்தி, பொண்டாட்டியை கொடுமைப்படுத்தி இப்படி இருக்கிறதா பிரச்சனை. தேவன் பாவம்னு சொன்ன எல்லாத்தையும் விளக்காம குடும்பத்துக்குள்ளேயே வச்சு குடி இருந்துட்டே இருக்கிறதா பிரச்சனை. எதுவுமே இல்லாம ஒரு மனுஷனால வாழ முடியும், ஆனா கர்த்தர் இல்லாம சமாதானமா வாழவே முடியாது. கர்த்தர் இல்லாம ஒருத்த நாளையும் கூட தேவனுடைய அந்த பிரசனத்தை உணராம நிம்மதியா வாழவே முடியாது. உங்ககிட்ட கோடி இருந்தாலும் அது உங்களுக்கு நிம்மதியை தராது. தேவனை அறிகிற அறிவு, தேவனுடைய வசனம் நம்முடைய பழைய மனுஷனை என்ன பண்ணுங்க, ஒளிஞ்சு போக பண்ணும். இதுதான் முதல் படி. இரண்டாம் படி என்ன தெரியுங்களா? சத்தியம் உள்ளவருடைய பிரசனத்தினால பழையவர்கள் ஒளிந்து போகும். முதல்ல நான் என்ன சொன்னேன்? சத்தியத்தை அறிகிற அறிவுனால பழசு ஒளிஞ்சு போகும் நம்மளை விட்டு. ரெண்டாவது, சத்தியம் உள்ளவரின் பிரசன்னத்தினால, அது ஆண்டவரா இருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியானவரா இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா வேலை செய்வாங்க, தனித்தனியா செய்ய மாட்டாங்க. அவருடைய தொடுதலினால நம்முடைய பழைய வாழ்க்கை ஒளிந்து போகும். இந்த மனுஷனிடத்துல ஏற்கனவே விசுவாசம் இருக்கு, ஏற்கனவே இவனுக்கு யாருமே போதிக்கல, இந்த வசனம் எல்லாம் எப்படிங்க இவனுக்கு தெரியும்? யோசிச்சு பாருங்க, இவன் ஆலயத்துக்குள்ள போகல, ஆலயத்துக்குள்ள எனக்கு அனுமதி கிடையாது, ஏன்னா கூடனா இருக்கிறதுனால. ஆனா இந்த வசனம் எல்லாம் எப்படி தெரியும்? எல்லா வாழ்க்கையில குறைவு இருந்தாலும் ஆண்டவருடைய வசனத்தை தேடுவதில் இந்த யூதன் உண்மையுள்ளவனா இருக்கான். இவன் ஒரு யூதன் உண்மையிலவனா இருக்கிறான், கர்த்தரை உண்மையிலேயே தேடி இருக்கிறான். என் வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை இருக்கட்டுங்க, அவர் வசனத்தை என்ன சொன்னார், யாராவது வாசிக்க கேட்டிருப்பான், யார்ட்டையாவது இன்னைக்கு என்னங்க சொன்னாங்க சொல்லி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருப்பான். எப்படியா ஒண்ணு அவன் வசனத்தின் மேல என்ன இருக்கிறான், அவன் வாஞ்சி உள்ளவனா இருக்கிறான். அவனை இயேசு தேடி வராரு, சத்தியம் உள்ளவர் தேடி வராரு. சத்தியம் உள்ளவர் யாரை தேடி வருவாருங்க? தன்னை தேடுகிறவர்களை ஆண்டவர் தேடி வருவாரு. என்னை தேடுகிறவர்கள் கண்டடைப்பார்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தட்டுங்க, என்கிட்ட வாங்க, என்கிட்ட கேளுங்க, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். என்னிடத்துல வராமையே இருந்தா நீ எப்படி என்னை கண்டுபிடிப்பீங்க? என்னிடத்துல வாங்க. ஆண்டவர் தேடி போனாருங்க. ஆண்டவர் அவனை பார்த்த விதமே, தேவனுடைய மகிமை இவனிடத்துல வெளிப்பட போகுது, தேவனுடைய கிரியை இவனிடத்துல வெளிப்பட போகுது, அதுக்காக தான் இப்படி பிறந்தான். அவன் இடத்துல ஏன் வெளிப்பட போகுது? அதற்குள்ள ஊற்றாகிய அந்த விசுவாசம் அவனுக்குள்ள நிலைத்து இருக்குது. ஆண்டவர் தேடி போற இந்த விஷயத்த, இந்த செகண்ட் விஷயத்த நாம் செய்ய முடியாது, அது ஆண்டவர் தான் முற்றிலுமா செய்ய முடியும். அவர் தேடி வருவாரு. அதுதான் நம்முடைய நம்பிக்கை, அதுதான் நம்முடைய விசுவாசம். எப்ப நம்ம அவரை தேடுகிறோமோ அதை விட 1000 மடங்கு அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு, ஏற்கனவே நம்மளை தேடிக்கிட்டு இருப்பாரு, விசாரிச்சு தேடிக்கொண்டு இருப்பாரு. இரண்டாவது காரியத்தை நான் அவன்கிட்ட பாக்குறேன், சத்தியம் உள்ளவருடைய பிரசனத்தினால அவனுடைய பழைய வாழ்க்கை ஒளிஞ்சு போச்சு. இனி அவன் குருடன் இல்லை, இனி அவன் பார்வை அடைந்த. எல்லாரும் எப்படி ஆலயத்துக்குள்ள போயிட்டு வராங்களோ அந்த மாதிரி போக அவனுக்கு உரிமை இருக்கு. எல்லாரும் எப்படி கண்களால பார்த்து கைகளால வேலை செய்து உழைத்து சம்பாதிக்கிறாங்களோ அதை செய்ய அவனுக்கு உரிமை இருக்கு. எல்லாரும் எப்படி குடும்பமா குழந்தை குட்டிகளோட வாழ்றாங்களோ அதை போல வாழ அவனுக்கு உரிமை இருக்கு. அவனுடைய பழைய வாழ்க்கை முற்றிலும் ஒழிஞ்சு போச்சு. அது மாத்திரம் இல்ல, இந்த உலக வாழ்க்கையை விட மேன்மையான ஒண்ணு அவன் கண்டுபிடிச்சிட்டான். அவன் என்ன சொன்னானுங்க, அவர் தேவனிடத்திலிருந்து வராவிட்டால் இப்படிப்பட்டவைகளை
செய்ய மாட்டாரு. மேன்மையான உன்னை கண்டுபிடிச்சிட்டான். நான் சொல்றேங்க, அப்படியே மக்களுடைய செல்வாப்புல, செல்வ செழிப்புல, பணத்துல, அதிகாரத்துல, எல்லாருடைய மரியாதையில வாழ்ந்த பரிசெயர் சதுசெயரை விட லட்சம் மடங்கு இவன் பெரியவன். லட்சம் மடங்கு இவன் பெரியவன். இவன் வாழ்க்கை பிரயோஜனம்ல ஒரு வாழ்க்கை. சாட்சி சொல்றான். அயலகத்தாரெல்லாம் அவங்க பார்த்து சொல்றாங்க, வாசிக்க நேரம் இல்ல, 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அயலகத்தாரும் அவரை சுற்றி இருந்த ஜனங்களும் இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டு வந்தவன் அல்லவா அப்படின்னு கேக்குறாங்க. சில பேர் ஆமாங்கிறாங்க, சில பேர் அவன் வேற சாயல் இருக்கிறாங்கிறாங்க, அவன் சாயல் இருக்கிறாங்கிறாங்க. என்ன ஆச்சு தெரியுங்களா? 18ஆம் வசனத்துல, அப்பொழுது பரிசேயரில் சிலர், 16ஆம் வசனம் மன்னிக்கணும், 16ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது பரிசேயரில் சிலர், அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாதினால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்றார்கள். வேறு சிலர், பாவியா இருக்கிற மனுஷன் எப்படி இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வான் என்றார்கள். இவ்விதமாய் அவர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று. அவன் என்ன எப்படிப்பட்ட ஆள் தெரியுங்களா? ஊட்டத்தை இரண்டா பிரிச்சுட்டானுங்க. நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் இவன் ஒரு கூட்டு பையன். அவன் என்ன பண்ணிட்டா? கூடனா இருந்த அத்தனை பத்தி ரெண்டா பிரிச்சு விட்டான். கூட்டமே அவனால பிரிவினை உண்டாயிற்று. அவன் சாதாரணமான ஆள் இல்ல. அவனுக்கு கிடைச்ச அந்த மீட்பு அவன் வாழ்க்கையில ரட்சிப்பு உண்டாகுது, மத்தவங்க வாழ்க்கையை அசைக்குது. மத்தவங்க வாழ்க்கையை அசைக்குது. இயேசுசாமி பிறந்தப்போ சிமியோன் தாத்தா அந்த குழந்தைய கையில வாங்கிட்டு சொன்னாரு, இந்த குழந்தை நிமித்தம் இஸ்ரவேல்ல அநேகர் விழுவாங்க, இஸ்ரவேல்ல அநேகர் எழுந்திருப்பாங்க. அதற்கு அடையாளமாக இதை நியமிக்கப்பட்ட இந்த குழந்தை நியமிக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னாங்க. நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, நிறைய பேர் வீணா போனாங்க. யார் வீணா போவாங்க? கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவங்க வீணா போவாங்க. அவங்கள யூதர்கள் தான், அவங்கள தேவனை அறிந்தவங்க தான், மோசேனால் அழைக்கப்பட்டவங்க தான், விசுவாச வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டவங்க தான். இந்த பிரச்சனை நமக்கும் வராதபடிக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம அழைக்கப்பட்டவர்கள், நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், நம்ம ஆலயத்துக்கு வருகிறோம், தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம், தேவனை தேடுகிறோம். ஆனால் பழைய வாழ்க்கை ஒழிஞ்சு போயிருக்கா? என்னுடைய பழைய சுபாவம் மாறி இருக்கா? இந்த குடுறான மனுஷங்கிட்ட இருந்தது போல என்னை தேவனை தேடுகிற அறிவு, தேவனை தேடுகிற தாகம், அந்த விசுவாசம் என் வாழ்க்கையில இருந்திருந்தா என் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை என்னைக்கா ஒரு நிச்சயமா ஒழியத்தான் போகுது. என் பழைய மனுஷனும் ஒழிந்துதான் போக போறான். பிரியமானவர்களை சிந்திங்க. தேவனையே தேடி வந்து சுகப்படுத்துறாருன்னு சொன்னா, அவனுடைய பிறக்கும் போதே அவனுக்கு ஒரு நோக்கத்தை வச்சு சீல் போட்டு ஆண்டவர் பிறக்க வச்சிருக்கிறாரு. அங்க நீ கொஞ்ச நாளைக்கு நீ கூடாயிரு, திரும்பி நான் உன்னை என்ன பண்ணுவேன்? உன்னை சந்திப்பேன், நான் உன்னை சந்திப்பேன். உன் வாழ்க்கை அநேகருக்கு சாட்சியாகும். அநேகர் உன்னை வச்சு ரட்சிக்கப்படுவாங்க. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை. அப்ப இவருக்கு செவி கொடுத்திருக்கிறாருன்னா இது சாதாரண விஷயம் இல்ல. இவர் தான் மீட்பர்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீ ஒரு அடையாளமா இருப்ப. சில காலம் கிறிஸ்துவுக்காக நம்ம துன்பப்படுவது நமக்கு நியமிக்கப்பட்ட ஒன்று. அது பெருசு இல்லைங்க. எவ்வளவு வருஷங்க வாழ்ந்துட போறோம், அது பெருசு இல்ல. நித்திய காலமா வாழ போற அந்த தேவனுடைய பிரசன்னத்திற்காக ஏன் பரலோகத்துக்கு போகணும்? சொல்லுங்க பாப்போம். ஏன் பரலோகத்துக்கு போகணும்? நரகத்துக்கு போனா எரியுங்க, எப்படியாவது தப்பிச்சு என்ன பண்ணிடணும்? பரலோகத்துக்கு போயிடணும். நரகத்துல எரிச்சல் இருக்கும், அதை விட பிசாசு இருப்பான், அதை வேற பயமுறுத்துவான். இது வரைக்கும் நாம பார்த்த டெரர் மூவி விட அவன் டெரரா இருப்பான் இல்லைங்களா? அதுக்காக பரலோகத்துக்கு போயிடணும் இல்லைங்க. நரகம்னா என்னை பொறுத்த வரைக்கும் நரகம்னா என்ன தெரியுங்களா? தேவனோட நெருங்க முடியாத ஒரு இடம். அதுதான் எனக்கு நரகம். தேவன் நரகத்துல இருந்தா நரகத்துக்கு போற கூட ரெடிதான். தேவன் நெருங்க முடியாத ஒரு இடம். அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாம, அவரோட பேச முடியாம, அவருடைய அந்த சமாதானத்தை, அவருடைய பிள்ளையா இருக்கிற சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத ஒரு கொடுமையான இடம் தான் நரகம். அங்க போறதுக்காக தேவன் நம்ம நியமிக்கல. ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா அப்படிப்பட்டவங்க இங்கதான் போய் ஆகணும், அங்கதான் போய் ஆகணும். ஆண்டவர் வேண்டுமென்றே ஆண்டவர் வேண்டுமென்றே ஓய்வு நாள் அவனை சுகப்படுத்துறாரு. வேணும்னே அவர் அப்படித்தானே சொன்னாருங்க. அந்த நாள் ஓய்வு நாளா இருந்தது இல்லைங்களா? அவனை சுகமாக்கின நாள் ஓய்வு நாளா இருந்தது. வேணும்னே ஆண்டவர் பண்றாரு. மத்த நாள்ல பண்ணிருக்கலாம்ல, அவன் எல்லா நாளும் அங்கதான் கொண்டிருக்கிறான் சரிங்களா? வேண்டுமென்றே ஓய்வு நாள்ல பண்றாரு. ஏன்? ஓய்வு நாள்ல தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? எஸ்லேம் தேவாலயத்தை நோக்கி போவாங்க, தொழுகையா அவங்களோட பிரார்த்தனை ஆரம்பிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அந்த நாள்ல செஞ்சாதான் இவனுக்குள்ள புத்தி வரும்னே ஆண்டவர் செய்யறாரு. ஓய்வு நாளுக்கும் தேவன் என்னவா இருக்கிறாரு? ஆண்டவரா இருக்கிறாரு. அவர் விடுதலையின் தேவன். ஓய்வு நாள் சடங்கு, சட்டம், சம்பிரதாயம் எல்லாமே இவனுடைய அற்புதத்துல எல்லாம் ஒழிஞ்சு போகுது. இவன் மட்டும் அந்த பழைய வாழ்க்கை மட்டும் ஒழிஞ்சு போகல, இவனோட சேர்ந்து பழைய போதனை ஒழிஞ்சு போகுது. என்ன போதனைங்க? சீஷர்கள் கேட்டாங்க பாத்தீங்களா, இவன் பாவியா இருக்கிறது யார், இவன் கூடனா இருக்கிறது யார் செய்த பாவம்? அந்த போதனை ஒழிஞ்சு போகுது. யார் செய்த பாவமும் இல்ல. தேவனுடைய கிரியை ஒரு மனுஷனிடத்தை வெளிப்படும் பொருட்டு யாரை எப்படி வேணாலும் தேவன் பயன்படுத்த முடியுங்கிற புதிய சட்டத்தை ஆண்டவர் அங்க கொடுக்குறாரு. புதிய போதனை ஆண்டவர் அங்க கொடுக்குறாரு. ஓய்வு நாளை ஒண்ணுமில்லாமாக்கி புதிய கிரியை அவன் இடத்துல செய்யறாரு. இந்த சீலோவாம் குளத்துல கழுவுன மனுஷனா நான் இருந்தாலும் சந்தோஷப்பட்டிருப்பேன். அந்த ஒரு வாழ்க்கை நிம்மதியான ஒரு வாழ்க்கைங்க. கர்த்தரை அறிகிற அறிவு,
மனுஷங்கள்லாம் இவனை விட்டு தூரமா இருந்திருப்பாங்க இல்லைங்களா? ரொம்ப அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்க மாட்டாங்க கூட. எனக்கு யாரும் ரொம்ப அளவெல்லாம் நெருங்கி அப்படி இறங்கி எல்லாம் பழகி இருக்க மாட்டாங்க. ஒரு 4 பேர் உண்மை உள்ளவங்க அவங்க குடும்பத்தாரு இருந்திருப்பாங்க. அது போதுங்க. எல்லாரையும் வச்சுக்கிட்டு, சரிங்களா, எல்லா பெரும்பான்மையை வச்சுக்கிட்டு அப்படியே உலகத்தை சந்தோஷமா அப்படியே அனுபவிச்சுட்டு போய் நரகத்துல விழுவதை விட ஒதுக்கப்பட்ட சின்ன கூட்டத்துக்குள்ள இருக்கிறது போதுமானது. கடைசியாக 3வது தலைப்பு என்ன தெரியுங்களா? சத்தியத்துல நிலைத்திருக்க தேடுறதுனால பழையவைகள் ஒளிந்து போகும். முதலாவது சத்தியத்தை அறிகிற அறிவுனால பழையது ஒளிந்து போகும். 2வது சத்தியம் உள்ளவருடைய பிரசன்னத்தினால பழையவைகள் ஒளிந்து போகும். 3வது சத்தியத்துல நிலைத்திருப்பதுனால பழையவைகள் ஒளிந்து போகும். சத்தியத்துல நிலைத்திருக்கணும். சும்மா பழசு ஒளிஞ்சு போகாது. மறுபடியும் பாவம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஒரு ஆவி ஆண்டவர் துணத்துறாராம் ஒரு மனுஷன் இடத்துல இருந்து. அது புறப்பட்டு போய் தண்ணிலும் கொள்ளாத 7 ஆவியை கூட்டிட்டு வந்து என்ன பண்ணுது? அவனுக்குள்ள குடியிருக்குது. அவனுடைய முன்னிலைமை பாட்டிலும் பின்னிலைமை அதிக கேடு உள்ளதா இருக்குன்னு ஆண்டவர் சொன்னாரு. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு முறை சுத்தமாக்கப்பட்டுட்டோம், ஒரு முறை மன்னிப்பு வந்துருச்சுன்னா அப்படியே இருக்கக்கூடாது. தொடர்ந்து இந்த இருதயத்தை என்ன பண்ணணுங்க? வசனத்தால் நிரப்பணும், தேவனுடைய ஆவியினால் நிரப்பணும், சத்தியத்தை தேடணும், சத்தியத்தை நிலைத்திருப்பதற்கு பிரயாசப்படணும். இந்த மனுஷன் பிரயாசப்படுறதை நான் பாக்குறேன். எங்க பாக்குறோம்? அவன் போறான், ஆண்டவர் நன்றி செலுத்த போறான், பரிசேயர்களுக்கு பிரசங்கம் பண்ற அளவுக்கு அவன் போறான், அவங்களுக்கு போதிக்கிறான். அவன் சத்தியத்தில் நிலைத்திருப்பதற்கு அவன் பிரயாசப்படுகிறான். நம்ம இந்த கூட்டத்துக்கு நம்ம போயிருந்தப்போ அங்க ஐயா அருள் பிரகாசம் ஒரு வார்த்தை சொன்னாரு. ரட்சிக்கப்பட்டீங்களான்னு இனிமேல் யார்ட்டும் என்ன பண்ணக்கூடாது? கேட்காதீங்க. அந்த கேள்வி சரியான கேள்வி கிடையாது இல்லைங்களா? ரட்சிப்பு கர்த்தருடையத்திலிருந்து வரக்கூடிய இலவசமானதா இருக்குது. ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட்டீங்களான்னு கேளுங்கன்னு ஒரு வார்த்தையை சொன்னார் இல்லைங்களா? தினந்தோறும் ரட்சிப்பு நிறைவேற என்ன பண்ணணும்? பிரயாசப்படணும். எப்படி தினந்தோறும் சாப்பிட்டா தினந்தோறும் கழியுதோ, தினந்தோறும் அடுத்த நாள் பசிக்குதோ, அதே மாதிரி ஒரு தாகம், ஒரு வாழ்க்கை முறையத்தான் ஆண்டவர் ஆவிக்குரியவங்களுக்கும் வச்சிருக்கிறாரு. நான் என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. கர்த்தர் இல்லாம நம்மனால தேவனுடைய பிள்ளையா வாழ முடியாது. ஒரு நொடி வாழ முடியாது கர்த்தருடைய பிள்ளையா. நம்முடைய பாவ சுபா அப்படி எழும்பிடும். நீங்க உதாரணத்துக்கு சொல்றேன். ஜெபம் பண்ணாம நான் ஒரு நாள் பண்ணேன். காலையில ரொம்ப லேட் ஆயிடுச்சு. மண்டே இங்க இருந்து காலேஜ் போகும்போது, சரிங்களா, ரொம்ப லேட் நைட் தூங்கிட்டு காலைல இருந்துச்சு. ஜெபிக்கவெல்லாம் நேரம் இல்லை. அவசரமா சமைச்சு எல்லாம் கிளம்பிட்டு போயாச்சு. சரிங்களா? எப்படியெல்லாம் சோதனைகள் வரும் பாருங்க. எழுந்து போயாச்சு, பஸ்ல ஏறியாச்சு. பஸ்ல ஏறினாலே பாப்பாவுக்கு நல்லா தெரியும், நாங்க 2 பேரும் தான் ஒன்னா போவோம். சினிமா பாட்டு என்ன பண்ணுவானுங்க? போட்டு கொளுத்தி விடுவானுங்க. எப்பவோ கேட்ட பழைய வரியெல்லாம் நமக்கே வாயில வந்துடும். கஷ்டப்பட்டுதான் நம்ம என்ன பண்ணணும்? ஐயோ இதெல்லாம் பாடக்கூடாது அப்படின்ட்டு நம்ம அமைதியா இருக்க வேண்டியது இருக்கும். அடுத்தடுத்து அன்னைக்குன்னு பாத்தீங்க சோதனை எங்கிருந்து வரும்னு நமக்கு தெரியாதுங்க. நம்ம ஜெபம் பண்ணா வேற வந்திருப்போமா? சரிங்களா? இல்ல ஏறி நின்னோம்னா எங்கேயா போறதெல்லாம் நம்ம மேலதான் வந்து இடிக்கும், நம்மள காலதான் மிதிக்கும், நம்மளதான் தள்ளி விடும், நமக்கேதான் எல்லா பிரச்சனையும் வரும். நிஜமானே சுத்தி பார்ப்பேன், எனக்கு மட்டும்தான் இது நடக்குதா, எல்லாருக்கும் இது நடக்குதான்னு. அப்ப உள்ள இருக்கிற பழைய சுபாவம் என்ன ஆக கூடும்? எடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பீறிட்டு வெளியில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் என்னையே வச்சு உதாரணமா சொல்றேன். அப்ப என்ன பண்ணணும்? அப்படியே ஐயோ நான் பழைய சுபாவத்துக்குள்ள போயிடக்கூடாதுன்னு அப்படி அமைதியா அது கைவிடணும், ஜெபிக்கணும். அந்த நேரத்துலயாவது ஜெபிச்சாதான் அந்த நிமிஷத்துல பாவம் செய்யாம அதுல இருந்து வெளியில வர முடியும். சொல்றது புரியுதுங்களா? என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. சத்தியத்தில் நாம் நிலைத்திருக்க பிரயாசப்படணும், தினந்தோறும் ஜெபிக்கணும், தினந்தோறும் தேவனை தேடணும், தினந்தோறும் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறிட்டே இருக்கான்னு நம்ம செக் பண்ணிட்டே இருக்கணும். கர்த்தருடைய வசனத்தை தேடாத ஒரு நாள் கூட கண்டிப்பா நிம்மதியான ஒரு நாளா இருக்காது, சமாதானமுள்ள ஒரு நாளா இருக்காது. ஆனா அதற்கு பதிலாக நீங்க ஆண்டவரை தேடி பாருங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லி பாருங்க. ஆண்டவருடைய வசனத்தை வச்சு அந்த பிரச்சனைகளை மேற்கொண்டு பழகுங்க. வசனத்துல பழக்கமுள்ளவர்களா நம்ம இருக்கணும்னு பவுல் போதிக்கிறாரு. ஏன் தெரியுமா? வசனத்தை வச்சு வாழ கத்துக்கணும். தேவனை மையமா வச்சு வாழ கத்துக்கணும். அது தேடி பாருங்க. அவருடைய அனுபவமே ரொம்ப வித்தியாசம். அதுவே ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுலயே அப்படியே என்ஜாய் பண்ணிட்டே இருக்கலாமான்னு இருக்கும். இப்படியே வாழ்ந்துட்டு இருந்தா போதும்டா, உலகத்துல எதுவுமே தேவையில்லைன்னு சொல்ற அளவுக்கு ஆவியனுடைய பிரசன்னை இருக்கும். அதுல இருந்து பழகினவங்களுக்கு வெளில வரவே முடியாது. நம்ம கோயம்புத்தூர் சிட்டி இருக்குது பாத்தீங்களா, அங்க எல்லாமே இருக்கும். கிளைமேட் அப்படியே மீடியமா இருக்கும், எல்லாம் படிச்சவங்க இருப்பாங்க, டீசெண்டா இருக்கும். தென் பெரிய அளவுக்கு கொள்ளை பிரச்சனை அந்த மாதிரி எதுவும் பெரிய அளவுக்கு இருக்காது. ஆனா குண்டு வச்சாங்க, அது வேற விஷயம். கோயம்புத்தூர்ல பல வருஷத்துக்கு முன்னாடி அங்க வாழ்ந்து பழகினவங்களுக்கு வெளியில வரவே பிடிக்காது. ஒரு ஆளுக்கு கோயம்புத்தூர் வரவே பிடிக்காது. நான் என்னோட கட்டாயத்தால வந்துட்டு இருக்கிறாரு, ஆனா எனக்கு கோயம்புத்தூர் பிடிக்கும். அங்க வாழ்ந்து பழகினவங்களுக்கு வெளியில வரவே, ஆஸ்திரேலியா கூட போக பிடிக்காது, கோயம்புத்தூர்லயே இருந்துக்கலாம்னு தோணும். சரிங்களா? எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஆண்டோடைய பிரசன்னம் அந்த மாதிரி. அதுல வாழ்ந்து பழகிட்டோம்னா
பழையவைகளை ஜெயித்து வாழ்ந்து பழகிட்டோம்னா புதுசுக்கு மேல, அதாவது அதை விட்டுட்டு வெளியில வரைக்கும் நமக்கு ஆசையே இருக்காது. ஆண்டவரை விட்டு எப்படிங்க போறது, ஆண்டவருடைய அந்த பிரசனத்தை விட்டு எப்படிங்க வெளியில போறதுன்னு நமக்கு தோணவே தோணாது. அதுல வந்து பழகுங்க, அதுல வாழ்ந்து பழகுங்க. சத்தியத்தை அறிகிற அறிவுனால பழையவைகளை நம்ம ஜெயிக்க முடியும். சத்தியம் உள்ள இந்த தேவன் நம்மை தேடி வந்து அவருடைய பிரசனத்தினால் நம்மை நிரப்புவதனால பழைய வாழ்க்கையை நம்மளால ஜெயிக்க முடியும். எல்லாத்தையும் விட 3வது பாயிண்ட், சத்தியத்துல நிலைத்திருப்பதற்கு நம்ம பிரயாசப்படுவதனால நம்மால நிச்சயமா பழைய வாழ்க்கைய ஜெயிக்க முடியும். அதற்கு இந்த கூடன் சாட்சியா இருக்கு அந்த காலத்துல. இன்னைக்கு நாம என்ன பண்ணணுங்க? சாட்சியாக இருக்கணும். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்பா மெய்யாகவே பழையவைகளை ஒழித்து விடுகிற ஒரு தேவன் சுவாமி. இதோ பழையவைகள் ஒழித்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி அப்பா எங்களுடைய வாழ்க்கையும் கிறிஸ்துவுக்குள்ளாக புது சிருஷ்டியாக ஆண்டவரே உமக்குள்ளாக நாங்க வாழ்ந்திருக்க நீர் எங்களை வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பழைய காரியங்கள், பழைய அசுத்தங்கள், பழைய பாவ எண்ணங்கள் அப்பா எல்லாவற்றிலிருந்தும் நீர் விடுதலையாக்கி கர்த்தரை தேடுகிற அறிவினால் எங்களை நிரப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ அந்த சிலோவாம் குளத்திலே குணமடைந்த அந்த குருடனை போல நாங்களும் பரிசுத்த ஆவியின் திருமூலத்தினாலே குணமடைந்தவர்களாக கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு அருள் தாரும். உடைய பரிசுத்த கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து தருகிறோம். மீதியான வேலைகளை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதி. இரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.